அரவிந்த் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்ப நல்லா கிளியரா கேக்குதுங்க. சார் நான் லேப்டாப் போட்டே லேப்டாப்ல அட்டன் பண்ணல சார், செல்லுல அட்டன் பண்ணேன் சார். ஓகே ஓகே. சரி. அது வாய்ஸ் சரியா ரீச் ஆக மாட்டேங்குது, ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன் சார். ஓகே ஓகே ஓகே. படிச்சா சார் இது ஆவரேஜா படிச்சிருக்கு சார். ஏன் டைம் இல்லையா? ஆமாம் சார், டைம் இல்லை, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. சரி சரி. ம். ஓகே. சார் அந்த மதுரையில ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ரோசா புத்துரை நடத்திருப்பாங்கல்ல, அதுல எப்ப சார் வரும்? நீங்க எப்ப சொல்லுவீங்க அதெல்லாம் சார்? இதுதான் நம்ம ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? நான் பேசுறது கேக்குது இல்லையா? எஸ் சார். சரி, நம்ம கடைசியா பார்க்கணும்னு சொன்னது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஓகே. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, தமிழ்ல இந்திய அரசு சட்டம் 1935. ஏற்கனவே இந்த இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது ரெண்டு, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 ஒன்று, 1935 ஒன்று அப்படின்னு நேற்று அந்த கதையெல்லாம் சொல்லியிருந்தோம்.
ஸ்டார்ட் பண்ணுறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இங்கே இருந்து நம்ம பார்க்கணும். சரி, இது வர்றதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் இல்லையா? நேத்தான் சொல்லியிருந்தோம். 1927 வந்த சைமன் கமிஷன், அந்த சைமன் கமிஷனோட ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தது. இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் வெளிவந்தது தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதில் பயன்படுத்தின முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருந்தது இந்த ஆக்டில். தாழ்த்தப்பட்ட இன மக்கள் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் இந்த வார்த்தை பயன்படுத்திருக்கிறது முக்கியத்துவம். ஏன்னா இதை நம்ம பின்னாடி வரலாறு வரும்போது சொல்கிறோம். சரியா? ஓகே. சரி, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டது. டயார்ச்சி எபோலிஸ்ட், இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டது. அதான் மிகப்பெரிய நல்ல விஷயம் நடந்தது. சரி, இதெல்லாம் முடிஞ்சது இல்லையா? இந்த டயார்ச்சிங்கிறத எபோலிஷ் பண்ணது பெரிய விஷயம். ஏன்னா இந்த டயார்ச்சிங்கிற ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய தேர்தலை தள்ளி போட்டது யாரு? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். கிட்டத்தட்ட 1920 இப்போ அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் எப்போ வருது? ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் தேர்தல் அப்படிங்கிறது ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் ஒரு முறை தேர்தல் நடக்கும். இப்படி அடுத்து 23, 26 இப்படியே நடந்துட்டு வந்துட்டு இருந்த தேர்தல் அடுத்து எப்போ நடக்க வேண்டியது அப்படின்னா 1937. ஏன்னா அதுக்கு முன்னாடி 34 தேர்தல் நடந்திருந்தது. அதனால அடுத்த தேர்தல் 37. அப்போ இதுக்கு இடையில தான் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்துருச்சு. இப்போ இந்த ஆக்ட் மூலமா டயார்ச்சி எபோலிஷ் பண்ணதுனால இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணிட்டாங்க? அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது 1937. இந்த தேர்தலை நம்ம கண்டிப்பா பங்கெடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் முடிவு பண்ணியாச்சு. ஆனா இது 1937 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முதல்ல எலெக்ஷன்ல பங்கெடுக்குது. ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இதுதான். அப்போ 17 வருடமா தேர்தலை சந்திக்கவே இல்லை காங்கிரஸ். சரி, இப்போ தேர்தலை சந்திக்கிறதுல இந்த வருஷம் பயங்கரமான வெற்றி. ஒட்டுமொத்தமா இங்க இருந்தது 11 சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ். சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் அந்த காலகட்டத்தில் இப்ப இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்லாம் இல்லை. அப்போ 11 மாகாணங்கள், இதுதான் ஆணையர் மாகாணங்கள் அப்படின்னு பேரு. இது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னா முழுக்க ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டுல. இந்த 11 மாகாணங்கள்ல தேர்தல் நடந்தது. அதுல 7 மாகாணங்கள்ல பெருவாரியான வெற்றி, மெஜாரிட்டியில வின் பண்ணது இந்திய நேஷனல் காங்கிரஸ். மற்ற 2 இடத்துல ஓரளவுக்கு ஒரு கணிசமான வெற்றி. ஒரு 2 இடத்துல கணிசமான, அதாவது கணிசமான அப்படிங்கிறது அங்கங்க இருக்கக்கூடிய சின்ன பார்ட்டியோட கூட்டணி ஆட்சியின் அடிப்படையில வெற்றி, கோலிஷன். முதல்ல 7 இடங்கள்ல மொத்தம் 11 இடங்கள் தேர்தல்ல. அந்த 11 இடங்கள்ன்றது 11 மாகாணங்கள். அதுல பல தொகுதிகள் இருக்கு. 1500க்கு மேற்பட்ட தொகுதிகள் இருக்கு. இதுல 7 மாகாணங்கள்ல இந்திய தேசிய காங்கிரஸ் பெருவாரியான வெற்றி. 2 மாகாணங்கள்ல அந்த மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய சில பார்ட்டியோட கூட்டணி வச்சு ஜெயிச்சிருக்காங்க, அதான் கோலிஷன் கூட்டணி. ரிமைனிங் 2ல காங்கிரஸ்க்கு பெருவாரியான தோல்வி. இப்படின்னு ஒட்டுமொத்தமா 9 இடங்கள்ல வெற்றி அடைஞ்சிருக்குது காங்கிரஸ் கூட்டணியெல்லாம் சேர்த்து. சரியா? இப்ப இது எப்போ நடந்தது? 11 மாகாணங்கள்ல நடந்த தேர்தல். இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா இடத்துலயும் இந்திய. சொல்லுங்க சார். சொல்லுங்க அரவிந்த், சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா எல்லாத்துக்கும்? நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? கேட்கல சார். கேட்கல சார். கொஞ்சம் ஹலோ சார், கேட்கவே இல்லை சார். நான் பேசுறது கேட்கலன்றது இப்ப கேக்குதா? ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? எஸ் சார். இவ்வளவு நேரம் கேட்கவே இல்லை சுத்தமா? சார் ஆமா சார், விட்டு விட்டு கேட்டுச்சு சார். மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதா இல்லைங்களா? இப்பதான் சார் கேக்குது. விட்டு விட்டு தான் சார் கேட்டுச்சு. ஓகே ஓகே சார், கொஞ்சம் நிறுத்தியே நடத்துங்க சார். சரி ஓகே ஓகே சார். சரி, திரும்பவும் முதல்ல சொல்லிடுறேன். சரி, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்தது இல்லையா? அது வந்ததுக்கு அப்புறம் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டது.
இது ஒழிச்சதுக்கு அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் 1937. இந்த தேர்தல் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் முதன் முறையா தேர்தலை சந்திச்சது. இந்த தேர்தல் இப்ப பிரேக் ஆகுது சார். ஒரு நிமிஷம் பிரேக் ஆகுது வாய்ஸ். ஓகே ஒரே நிமிஷம் சரி. இப்ப கேக்குதுங்களா? தெளிவா இருக்கா? ஓகேவா? எஸ் சார். நீங்க நடத்தும் போது சார். நடத்தும் போது பிரச்சனை இருக்குதா? சரி ஓகே. திரும்ப ஒரு முறை பிரச்சனை இருந்தா ஆமா சார். சொல்லிடுங்க. ஓகே சரி. இந்திய நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்தது 1937. இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம 234 தொகுதியில தமிழ்நாட்டுக்கு நடக்குது இல்லையா? அந்த மாதிரி அன்னைக்கு பிரிட்டிஷ் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்துல 11 பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் இருந்தது. சரி, இதை சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் கூட நீங்க எழுத வேண்டாம், கவர்னர்ஸ் ப்ராவின்ஸ் கூட எழுதுங்க, ஆளுநர் மாகாணங்கள்னு கூட எழுதிக்கோங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் ஆப்டா இருக்கும். கவர்னர்ஸ் ப்ராவின்ஸ், ஆளுநர் மாகாணங்கள் அப்படின்னு பேர். இதெல்லாம் பிரிட்டிஷோட ஆளுநர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய இடங்கள். இந்த 11 மாகாணங்கள்லையும் ஆளுநர் மாகாணங்கள்னு எழுதிக்கங்க, சரியா? கவர்னர்ஸ் ப்ராவின்ஸ். இந்த 11 மாகாணங்கள்ல தேர்தல் நடந்தது. அதுல 7 மாகாணங்கள்ல மிகப்பெரிய வெற்றி இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு. அடுத்த 2 இடங்கள் அப்படிங்கிறது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிஸோட கூட்டணி வச்சு ஜெயிச்சிருந்தாங்க காங்கிரஸ். அப்ப 2 இடங்கள் அப்படிங்கிறது கூட்டணியின் அடிப்படையில வெற்றி. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 இடங்கள்ல ஒரு பெரிய தோல்வி நம்ம காங்கிரஸ்க்கு. சரி, அப்போ ஓவராலா காங்கிரஸ் இந்த தேர்தலில் ஜெயிச்ச இடங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா 9 இடங்கள். சரியா? 11 மாகாணங்கள்ல 9 மாகாணங்கள் காங்கிரஸ்க்கு பயங்கரமான வெற்றி. சரி, இது எல்லாம் போக இங்க போட்டி யாருக்குன்னு முதல்ல எதிர்பார்த்தாங்க அப்படின்னா இந்திய நேஷனல் காங்கிரஸ் வெர்சஸ் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக், இப்படிதான் எதிர்பார்த்தது. ஆனா இதுல 9 இடங்கள் யார் ஜெயிச்சிட்டா? இந்திய நேஷனல் காங்கிரஸ். அப்ப ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் ஏதாவது ஜெயிச்சாங்களா? ஒண்ணுமே கிடையாது. இந்த ரெண்டுமே அங்கங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிஸ் தான் ஜெயிச்சிருந்தாங்களே தவிர ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் பெரிய அளவுல வெற்றி இல்லை. இன்னொன்னு, அவங்களோட ஓட்டிங் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அப்ப கடைசியில என்ன ஆச்சு? அந்த இஸ்லாமிய மக்களே இஸ்லாமிய இயக்கமான ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்குக்கு ஓட்டு போடல. எல்லாம் யாரை நம்பி இருந்தாங்க? இந்த காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கத்தை. இப்போ சவுண்டு கிளியரா இருக்கா? இன்னும் பிரச்சனையா இருக்கா? ஓகேவா? இப்ப கிளியரா இருக்கு. ஓகே இப்ப கிளியரா. சரி, இப்போ 9 மாகாணங்கள்ல இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா முஸ்லீம் லீக்குக்கு பெரிய அளவுல ஓட் பர்சன்டேஜ் இல்லை. அப்போ முஸ்லீம் லீக்குக்கு பயங்கரமான மன கஷ்டமும் கூட. இன்னொன்னு, ஏற்கனவே நம்ம இந்த தேசத்துல இந்துக்கள் மட்டுமே ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தேசத்துல நமக்கு அங்கீகாரம் இல்லாம இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம மக்களே நம்மள அங்கீகாரம் இல்லைன்னா அப்ப நாம இன்னும் பயங்கரமான ஒரு விஷயத்த முன்னெடுத்தா மட்டும்தான் நம்மளால தனிநாடு வாங்க முடியும் அப்படின்னு முஸ்லீம் லீக் பெரிய இக்கட்டான சூழ்நிலை. அப்போ காங்கிரஸ் ஜெயிச்சது துளி அளவு விருப்பம் இல்லை இந்த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்குக்கு. இப்படிதான் நடந்துட்டு இருக்கும்போது காங்கிரஸ் தன்னுடைய ஆட்சியை முதல் முறையா தொடங்குறாங்க 1937. அப்போ காங்கிரஸோட அமைச்சரவையில என்னெல்லாம் முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னா, காங்கிரஸ் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள். அவங்க அமைச்சரவையில என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னா, 11ல நம்ம 9 சீட்டு ஜெயிச்சிருக்கிறோம். நம்ம இத்தனை வருட காலமா போராடினது இந்த இந்திய மக்களுக்காகவும் மக்களோட நலனுக்காகவும். அப்ப நம்மளுடைய முதல் நோக்கம் என்னவா இருக்கணும்? என்ன பண்ணாலும் சரி, நம்மளுடைய முழு கவனமும் மக்களின் நலனில் இருக்க வேண்டும். பீப்புளோட வெல்ஃபேர் தான் ஃபர்ஸ்ட். நம்மளுடைய முழு கவனமும் மக்களின் நலனில். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம எல்லாம் இவ்வளவு நாளா போராடினது பெரிய அளவுல சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் பெரிய அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா? 1000 கோடி 2000 கோடி சொத்து மதிப்பு இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை. அப்போ நாம எல்லாம் முதல்ல நம்ம அமைச்சராக இருக்கோம். அப்போ நம்மளோட வேலை என்னவா இருக்கணும்? நம்மளுடைய அதிகபட்ச சேலரி 500 per month. இதுக்கு மேல ஒருத்தருக்கு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு நமக்கு அன்லிமிட்டெட் மொபைல் சார்ஜ் நமக்கு எவ்வளவு வருது? அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாய் கூட போடலாம். ஆனா என்ன ஆயிடுது? மாசத்துக்கு 9000 ரூபாய் அரசியல்வாதிகளுக்கு ஒதுக்குறாங்க கவர்மெண்ட். அந்த 9000 எதுக்கு? அன்லிமிட்டெட் நமக்கு 1000 ரூபாய்க்கு, அதிகபட்சமா 1000 ரூபாய் தானே, 700 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனாலும் இந்த அரசாங்கங்கள் இப்படி நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் அன்னைக்கு காங்கிரஸ் ஜெயிச்சு வந்ததும். இதெல்லாம் பழைய காங்கிரஸ். புதிய காங்கிரஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ மினிஸ்டருக்கு 500 ரூபாய் தான் ஒரு மாசத்துக்கு செலவு.
அதுபோக இந்த காங்கிரஸ் முதல்ல ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் இல்லையா, நாமெல்லாம் நம்மளுடைய ஆடம்பர வாழ்க்கைகளை ஒருபோதும் வாழக்கூடாது. இங்க ட்ரெயின்ல போறது தான் நம்மளுடைய அதிகபட்ச ஒரு ஒரு வசதியா இருந்தது அப்படின்னா, அந்த ட்ரெயின்ல நாம போறது எப்போதும் இந்த ஃபர்ஸ்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல இருக்குல்ல, அதுலலாம் போகக்கூடாது. 2வது மற்றும் 3வது தர ரயில் பெட்டிகளில் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறது. செகண்ட் அண்ட் தேர்ட் கிளாஸ்ல மட்டும்தான் போகணும். 2வது மற்றும் 3ஆம் தர பெட்டியில் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும். இதெல்லாம் அவங்களுக்குள்ள எடுக்கப்பட்ட முடிவுகள். அதுபோக நமக்கு இவ்வளவு பெரிய ஆங்கிலேய சாம்ராஜ்யத்துக்கு இடையில ஒரு ஆட்சி கிடைச்சிருக்கு. அப்ப நாம அதை எப்படி ரூல் பண்ணணும்? பயங்கர நேர்மையா ரூல் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு காலகட்டத்தில் முடிவு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் அரசியல்வாதிகள் எடுத்தது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை, அன்னைக்கு உண்மையிலே அரசியல்வாதிகள் இருந்திருக்காங்க. இது போக நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறது மக்களோட நலன் தான் இல்லையா? அதுல நாம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, கல்விக்கும் நம்மளுடைய சுகாதாரத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கணும் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும். அதுபோக இத்தனை வருட காலமா சுதந்திரத்துக்கு போராடி இவ்வளவு காலமா சுதந்திரத்திற்கு போராடி எத்தனையோ ஆயிரம் பேர் சிறையில் இருக்காங்க. அந்த அரசியல் போராளிகள் எல்லாம் நம்ம விடுதலை பண்ணணும். சிறைவாசிகள், பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் அவங்க எல்லாத்தையும் விடுதலை பண்ணணும். நமக்கு ஆட்சி கிடைச்சிருக்கு இல்லையா, அப்ப எதெல்லாம் இந்த மக்களுக்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். இது எல்லாம் போக நமக்கு 3 வேளை உணவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய விவசாயி, அவனை நல்லபடியா பார்த்துக்கணும். விவசாயிகளுக்கான உதவி என்னவா இருந்தாலும் சரி, அதை நாம செஞ்சே ஆகணும். இது எல்லாம் போக ஒரு நாடு எப்போ சரியான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஏன்னா இப்ப நம்ம இவ்வளவு பெரிய ஜனத்தொகை, கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் தொகை கிட்ட தமிழ்நாட்டுல இருக்கும் இல்லையா? அப்போ இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு ஓட்டு போட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மேல உட்கார வைக்கணும், சிஎம் அப்படிங்கிற பதவியில. அப்போ அவர் எப்படி இருக்கணும்? 8 கோடி மக்களுக்கான முதல்வரா இருக்கணும் இல்லையா? அவர் தான் முதல்ல நிக்கிறது நம்ம எல்லாத்துக்கும். இப்போ 8 கோடி மக்களுக்குமானவரா இருக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணணும்? என்ன விஷயம் நடந்தாலும் இந்த மக்கள் தானே 8 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த மக்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தணும் இல்லையா? அப்போ மக்களோட மக்களா இருக்கும்போது மட்டும்தான் அது மக்களுக்கான அரசியலா இருக்கும். ஜனநாயகன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள் அங்க நாயகனா இருக்கணும். ஆனா இங்க ஜனங்கள் எங்கேயுமே நாயகன் இல்லையே, அடிமையால இருந்துட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி இது ஜனநாயகம் அப்படின்னு சொல்றது? சரி, இப்போ விவசாயிகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு நாடு சரியான ஆட்சியில இருக்குன்றதுக்கு காரணம் அங்க பத்திரிகை சுதந்திரம். என்னைக்கெல்லாம் ஒரு பத்திரிகையாளன் பயங்கரமா ஒரு முதல்வரே எதிர்த்து கேள்வி கேட்கிறானோ, அன்னைக்குதான் அந்த ஆட்சி சரியான ஆட்சி. பிரஸ் ஃப்ரீடம், பத்திரிகை சுதந்திரம் இருக்கணும். இப்படி எல்லாம் ஒரு காலகட்டத்துல காங்கிரஸ் முடிவெடுத்திருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இயக்கங்கள்லாம் இன்னைக்கு பெரிய அளவுல இல்ல. சரி, இதெல்லாம் 1937ல இப்படின்னு ஆட்சி தொடங்கிருச்சு, காங்கிரஸோட ஆட்சி. மக்களுக்கும் பயங்கரமான ஒரு நம்பிக்கை, காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை, எப்படியும் ஒரு வழியா ஒரு ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு. இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது 1937ல. இன்னொரு பக்கம் முஸ்லீம் லீக் பயங்கரமான கஷ்டம். ஏன் இந்த காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ நம்மளை இன்னும் அடிமைப்படுத்தல போறாங்க, அப்போ நமக்கு சுதந்திரமே கிடையாதா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். இந்த மாதிரி நிலைமையில 1938 இந்த நேரம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறவர் வெளிநாட்டுல உடல்நிலை சரியில்லாம தீவிரமான சிகிச்சையில இருந்துட்டு இருக்கிறாரு. எப்போ 37ல இருந்து இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டே வர்றாரு. இப்படி அங்க வெளிநாட்டுல உடல்நிலைக்கு சிகிச்சை நடந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி 1938ஆம் ஆண்டு நடக்கக்கூடியது 51வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. அது நடக்கக்கூடிய இடம் ஹரிபுரா அப்படிங்கிற இடம். ஹரிபுரா, இந்த ஹரிபுரா அப்படிங்கிற இடத்துலதான் இந்த கூட்டம் நடக்குது. அதற்கு தலைவரா உங்களை தான் தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு செய்தி போகுது. ஒன்ஸ் அகைன், ஓகே. 1938ல 51வது இந்திய தேசிய காங்கிரஸ் நடக்குது ஹரிபுரா அப்படிங்கிற இடத்துல. இதற்கு நேதாஜியை தலைவரா தேர்ந்தெடுத்துக்கணும், நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு நேதாஜிக்கு இன்விடேஷன் போகுது.
இந்த 1938வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தது நேதாஜி. இப்ப நேதாஜி அங்கிருந்து கிளம்பி வராரு, எங்க வெளிநாட்டுல இருந்து. 51வது காங்கிரஸ் மாநாடு பயங்கரமான விமர்சையம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்துல நேரு நேதாஜியோட பயங்கரமான நட்புல இருந்த ஒரு ஆளு. அதனால நேதாஜியை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 51 எருதுகளை பூட்டி 51 வாசல் அந்த மாநாடு நடக்கிற இடத்துல 51 கொடிகள் நட்டு இப்படின்னு பயங்கர கிராண்டா ரெடி பண்ணியிருந்தாரு நம்ம நேரு. நேதாஜி வந்து இறங்கினாரு பயங்கர ராஜா மாதிரி. இப்படி நடந்த ஒரு செஷன் தான் 1938ல ஹரிபுரால. இது முடிஞ்சது. நேதாஜியோட நோக்கம் என்ன? இவ்வளவு பெரிய பொறுப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவிலே இருக்கக்கூடிய காங்கிரஸோட தலைவரே நாம தான். அப்ப நாம இந்த இந்திய நாட்டுக்கு நம்ம சீக்கிரமே சுதந்திரத்தை வாங்கணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். அதன்படியே வேலைகள் நடந்தது. 1 வருட காலம் முடிஞ்சு போச்சு. அடுத்து 1939 இந்திய தேசிய காங்கிரஸோட எலெக்ஷன் நடக்குது. இது எந்த இடம் அப்படின்னா திரிபுரி அப்படின்னு பேரு. தமிழ்ல திரிபுரி அப்படின்னு எழுதிக்கங்க. திரிபுரி. இங்கதான் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. இது எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசல இருக்குது. ஹரிபுரா அப்படிங்கிறது குஜராத்ல இருக்குது. ஹரிபுரா அப்படிங்கிறது குஜராத்ல, திரிபுரி அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ். இங்கதான் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. சரி, இங்க 2 பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம நேதாஜி இந்த முறையும் நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, நின்னதுனால என்ன? ஏன்னா ஏற்கனவே 1938ல அவர் தானே ஜெயிச்சிருக்காரு. இப்போ 39ல நான் நிக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட நான் இந்த 1 வருட காலத்துல தலைமையேற்ற 1 வருட காலத்துல நான் சுதந்திரத்துக்கு தேவையான அத்தனை வேலைகளையும் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு ஒரு 6 மாத காலம் இருந்தா போதும், இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிடும் அப்படின்ற பயங்கரமான நம்பிக்கையில இருக்கிறாரு நேதாஜி. இப்போ நேதாஜி நான் எலெக்ஷன்ல அதனால நான் கண்டிப்பா நின்னே ஆகணும் அப்படிங்கிறாரு. மகாத்மா காந்தி என்ன சொல்றாரு? நேதாஜி நம்மளுடைய காங்கிரஸோட சட்ட திட்டத்தின்படி ஒரே நபர் தொடர்ந்து இருமுறை ஆட்சியில இருக்கக்கூடாது. அதாவது காங்கிரஸோட தலைவரா இருக்கக்கூடாது. அந்த காரணத்தினால நீங்க இந்த முறை தேர்தலை சந்திக்க கூடாது அப்படின்னு நேதாஜி சொல்றாரு. அப்ப நேதாஜி என்ன சொல்றாரு? சட்டத்திட்டம் எல்லாமே சரிதான், ஆனா சுதந்திரத்தை வாங்குறதுக்கு ரொம்ப நெருங்கின காலத்துல நான் வந்துட்டேன். அதனால இந்த முறை நான் நிக்கிறேன் அப்படிங்கிறாரு. வேற வழியே இல்லை. காந்தி அவருக்கு ஒரு ஆளை நியமிச்சாரு. அவர் தான் பட்டாபி சித்தாராமையா. பட்டாபி சித்தாராமையா இப்படின்னு எதிர்த்து நிக்கிறாங்க. பட்டாபி சித்தாராமையா நிறுத்தினது யாரு? நம்ம மகாத்மா காந்தி. நேதாஜி எதிர்த்து நிக்கிறாரு. இப்படின்னு 2 பேருக்கும் பயங்கரமான போட்டி. கடைசியில முடிவு என்னாச்சு? நம்ம தமிழ்நாட்டில இருந்து போன மிகப்பெரிய காங்கிரஸ் தலைவராக இருந்த ஐயா காமராஜரா இருக்கட்டும், முத்துராமலிங்க தேவரா இருக்கட்டும், எல்லாரும் ஓட்டு போட்டது யாருக்கு அப்படின்னா ஐயா நேதாஜிக்கு. கடைசியில வெற்றி நேதாஜிக்கு. 1939ஆம் ஆண்டு திரிபுரி மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நேதாஜி. அப்போ பட்டாபி சித்தாராமையாவுக்கு மிகப்பெரிய தோல்வி. அப்பதான் காந்தி சொல்லிட்டாரு, இது பட்டாபி சித்தாராமையோட தோல்வி இல்ல, இது என்னுடைய தோல்வி அப்படின்னு காந்தி ஒப்புக்கொண்டாரு. இப்படின்னு 39ல காங்கிரஸ் நடந்தது. எப்போதுமே இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரூல் என்ன அப்படின்னா, யார அந்த முறை பிரசிடண்டா தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அந்த பிரசிடென்ட்டுக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக ஒரு கமிட்டியை ரெடி பண்ணுவாங்க. அதுதான் காரிய குழு அப்படின்னு சொல்லுவாங்க, காரிய கமிட்டி. அந்த கமிட்டிய மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த பிரசிடென்ட் தான். ஏன்னா அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு அவருக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதான். சரி, அப்ப இது சரிதானே? இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேதாஜி தான் தலைவர், தேர்ந்தெடுத்தாச்சு. அப்போ அவர் தானே அந்த காரிய கமிட்டி மெம்பர்ஸையும் சூஸ் பண்ணணும். ஆனா என்ன ஆயிடுச்சு? மகாத்மா காந்தி அவர் ஒரு புது சட்டத்தை எழுதுறாரு. ஜெயிச்சது வேணா நேதாஜியா இருக்கட்டும், ஆனா இந்த முறை அந்த மெம்பர்ஸை செலக்ட் பண்ற பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம காந்தி ஒரு பக்கம் நிக்கிறாரு. கடைசியில முடிவு என்ன ஆச்சு? ஐயா ஜவஹர்லால் நேருல இருந்து எல்லாம் நேதாஜி பக்கம் இருந்த ஆட்கள்லாம் ஐயா காந்தி சொல்றதும் சரிதானே, இந்த முறை மட்டும் வேணா அந்த காரிய கமிட்டி மெம்பர்ஸை ஐயா பெரியவரை சூஸ் பண்ணட்டுமே அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நேதாஜி கேட்டது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நபரை மட்டும் நான் சூஸ் பண்றேன், மற்றவங்களை கூட மகாத்மா காந்திஜி தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு. அப்போ காந்தி என்ன சொல்லிட்டாரு, ஒரு நபர் கூட தேர்ந்தெடுக்க கூடாது, எல்லாத்தையும் நான் தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு. கடைசியில என்னாச்சு? நேதாஜி, நான் ஒரு நபரை கூட தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னா நான் இந்த அமைப்புல இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அந்த காரணத்தினால நான் இந்த அமைப்பை விட்டு தாராளமா வெளியில போறேன் அப்படின்னு 1939ல காங்கிரஸை விட்டு வெளியில வந்துட்டாரு நேதாஜி. நேதாஜி லெஃப்ட் ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸை விட்டு வெளியேறினார் 1939. வெளியில வந்ததுமே மே மாதம் தனக்குன்னு ஒரு கட்சியை தொடங்கினார். அதுதான் ஃபார்வர்டு பிளாக். இது நேதாஜியா தொடங்கினது. ஃபார்வர்ட் பிளாக், பிஎல்ஓசி தான் ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சி. இன்னொன்னு, நேதாஜி இந்த காங்கிரஸ்ல இருக்கும் போதே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல 2ஆம் உலக போர் வர்றதுக்கான சூழல் வர்ற மாதிரி இருக்கு. அதனால நாம இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா
பிரிட்டிஷ்காரனால செகண்ட் வேர்ல்டு வார்லையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, நம்மளை எதிர்த்து நிக்க முடியாது. அப்போ நாம இந்த பிரிட்டிஷ்காரனை ஈஸியா நம்ம நாட்டை விட்டு விரட்டிடலாம், நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிடும். அதனால நாம பிரிட்டிஷ்காரனுக்கு பயங்கரமான அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நேதாஜி சொல்றாரு. இப்படின்னு சொல்ற நேரம் இரண்டாம் உலக போர் வர்றதுக்கான எந்த சூழலும் இல்லை. அப்போ காங்கிரஸுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையா தான் இருக்கு. அது இப்படி நேதாஜி சொல்றதெல்லாம் நடக்குமா? சூழலே இல்லை, இவர் பாட்டுக்கு இரண்டாம் உலக போர் வரும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி நடந்துட்டு இருக்க நேரத்துல இரண்டாம் உலக போர் தொடங்கிருச்சு 1939. செகண்ட் வேர்ல்டு வார் டூ, அதாவது வேர்ல்டு வார் டூ தொடங்கிருச்சு 1939ல. இன்னொன்று நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ 1939ல சரி 1939ல இந்திய நேஷனல் காங்கிரஸோட செஷன் நடந்தது. லீடரா எலெக்ட் பண்ணது யாரா? நேதாஜி. இப்போதான் அவர் வெளியில வந்துட்டாரு. அப்போ அந்த இருக்கக்கூடிய வருஷத்தை யாரு லீட் பண்ணுது அப்படின்னு கேட்டா, நேதாஜிக்கு அப்புறம் 1939ல யாரு பிரசிடண்டா இருந்ததுன்னு கேட்டா ராஜேந்திர பிரசாத். அதையும் பக்கத்துல எழுதி வச்சு, ராஜேந்திர பிரசாத் அவர் தான் பிரசிடண்டா இருந்தார் ஆஃப்டர் நேதாஜி. சரியா? சரி, ஓகே. இப்போ செகண்ட் வேர்ல்டு வாரம் தொடங்கிடுச்சு. சரி, வேர்ல்டு வார் தொடங்குச்சு, இங்க இந்தியாவில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டதா? இன்னொன்னு, நம்ம இந்தியா என்னைக்காவது போருக்கு போகுதா? இல்ல, நமக்கு எப்போதுமே வெள்ளை கொடி மட்டும்தான் மிகப்பெரிய ஆயுதம். அதனால நாம போருக்கு போறது அப்படின்னா, இங்க பாகிஸ்தான் ஏதாவது பிரச்சனை பண்ணா உடனே போர் கிளம்பிடும். மற்ற நாடுகளோட நாம பெருசா போர் புரியறது இல்ல. சரி, இப்போ 1939ல வேர்ல்டு வார் தொடங்கிருச்சு. நம்ம நாட்டுக்கும் போருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. இந்தியாவை இப்போ ரூல் பண்றது பிரிட்டிஷா இருந்தாலும் உள்ள நடக்கக்கூடிய ஆட்சி, எலெக்ஷன்லாம் வச்சு யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா? இந்திய நேஷனல் காங்கிரஸ் இல்லையா? நமக்கு எல்லாத்துக்கும் மேல இப்ப யாரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு? நம்ம பிரிட்டிஷ் தான் எல்லா இடத்தையும் ரூல் பண்ணிட்டு இருக்கிறது. இருந்தாலும் நமக்கு எலெக்ஷன் சிஸ்டம் மூலம் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னொன்னு, நம்ம அந்த டயார்ச்சின்னு சொன்னோம் இல்லையா? அந்த டயார்ச்சிங்கிறது மாகாண அளவுல மட்டும்தான் எவோலிஷ் பண்ணியிருக்காங்க. மத்திய அளவுல இன்னும் அந்த இரட்டை ஆட்சி முறை தான் இருக்கு. சரியா? ஓகே. சென்ட்ரல் லெவல்ல இன்னும் டயார்ச்சி இருக்குது. ப்ராவின்ஸ் லெவல்ல மட்டும்தான் எவோலிஷ் பண்ணியிருக்காங்க. மாகாண அளவில் மட்டுமே இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டது, மத்திய அளவில் ஒழிக்கப்படவில்லை. சரியா? சரி, இப்போ இந்திய நேஷனல் காங்கிரஸோட ரூலிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த உலக போர்ல இந்தியாவும் பங்கெடுக்கிறது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்தியன்ஸ் ஆர் அட் தி வார். இந்தியன்ஸ் ஆர் அட் தி வார். இந்தியர்களும் இரண்டாம் உலக போரில் பங்கெடுக்கிறார்கள் அப்படின்னு அறிவிக்கை கொடுத்தது யாரு? இந்த பிரிட்டிஷ் அனௌன்ஸ்டு இந்தியன்ஸ் ஆர் அட் தி வார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. உடனே இங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கு பயங்கரமான கோவம். எங்களுடைய அனுமதி இல்லாம நாங்க தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கோம், அப்ப எங்களோட விவாதம் பண்ணிருக்கணும் இல்லையா? விவாதிச்சதுக்கு அப்புறம் தானே முடிவு எடுத்திருக்கணும். எங்ககிட்ட எந்த விவாதமும் நடத்தாம நீங்களே இந்தியர்களும் பங்கெடுப்பாங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநியாயம். அப்ப எங்களுக்கு எதுக்கு நீங்க ஆட்சியை கொடுத்தீங்க? அப்ப நாங்க ஆட்சி பண்ணி பிரயோஜனமே இல்லையே, எங்களுக்கு உங்களுடைய ஆட்சியும் தேவையில்லை, அதிகாரமும் தேவையில்லை அப்படின்னு ஒட்டுமொத்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்படி ரிசைன் பண்ணதுமே இவங்க ரிசைன் பண்ணதை கொண்டாடுறதுக்காகத்தான் டிசம்பர் 22, 1939 இவங்க ஆட்சிக்கு வந்ததே யாருக்கு பிடிக்கல? முஸ்லீம் லீக். இன்னைக்கு அவங்க ரிசைன் பண்ணாங்க, அதனால பயங்கரமான சந்தோஷம் முஸ்லீம் லீக்கு. அப்படிப்பட்ட முஸ்லீம் லீக் தான் இந்த டிசம்பர் 22, 1939 டெலிவரன்ஸ் டே, விடுதலை நாளாக கொண்டாடினர். ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் செலிப்ரேட்டட் டிசம்பர் 22, 1939 as டெலிவரன்ஸ் டே. சுதந்திர விடுதலை நாளாக கொண்டாடினர். ஏன்னா நமக்கு எதிரியா இருந்த ஒரே ஆளு காங்கிரஸ், அவங்களே ஆட்சியை ரிசைன் பண்ணிட்டாங்க, இதை விட வேற என்ன சந்தோஷம் அப்படின்னு பயங்கரமான கொண்டாட்டம். சார். ஓகே. இந்த வரேன். சொல்லுங்க ரவீந்த். சார், ஐஎன்சில இருந்து ரிசைன் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா சார்? அது எந்தெந்த தலைவர்கள் பண்ணாங்க சார்? இந்தியாவில் உள்ள எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் ரிசைன் பண்ணியாச்சு. ஓகே சார். குறிப்பிட்ட நபர்கள் அப்படின்லாம் இல்ல, ஒட்டுமொத்த காங்கிரஸ் அரசாங்கமே ரிசைன் பண்ணிடுச்சு. ஓகே சார். சரி சரி, இப்போ இதை யாரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா? ஆல் இந்தியா முஸ்லீம் லீக். ஏன்னா அவங்களுக்கு எதிரியா இருந்த ஒரே ஆளு காங்கிரஸ் ரிசைன் பண்ணிட்டாங்க, அதனால பயங்கரமான கொண்டாட்டம். சரி, இது ஒரு பக்கம் 1939 நடந்துருக்கு. காங்கிரஸ் ரிசைன் பண்ணிடுச்சு. காங்கிரஸ் ரிசைன் பண்ணதுக்கு என்ன காரணம்? பிரிட்டிஷ்காரங்க இந்திய தேசிய காங்கிரஸ் டிஸ்கஸ் பண்ணாமலே நேரடியா இந்தியாவும் இரண்டாம் உலக போரில் பங்கெடுக்கிறதுன்னு அனௌன்ஸ் பண்ணதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால காங்கிரஸ் ஒட்டுமொத்தமா ரிசைன் பண்ணியாச்சு டிசம்பர் 22,
1939 டெலிவரன்ஸ் டே விடுதலை நாளா முஸ்லீம் லீகும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்கு காலம். இப்போ நேதாஜி அவர் தனக்குன்னு ஒரு கட்சியை தொடங்கி அவரோட ட்ராக் தனியா போயிடுச்சு. அதை நம்ம அவரோட ஹிஸ்டரியில பார்ப்போம். சரி, இதே நேரத்துல நம்ம மெட்ராஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு? மெட்ராஸ்ல 1937, அதாவது ஒரு இந்தியாவுக்கே எலெக்ஷன் நடந்தது, அதே மாதிரி நம்ம மெட்ராஸ்ல நடந்தது. அப்போ 1937 காங்கிரஸ் சார்பா சிஎம் வந்தது யார் அப்படின்னா ராஜாஜி. ராஜாஜி அல்லது ராஜகோபாலாச்சாரியார், இவர் தான் சிஎம் வந்தார். சரி, வந்தது முதல்ல அவர் கொண்டு வந்த திட்டம் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலயும் ஹிந்தி தேவைப்படுது, அதனால ஹிந்தியை கட்டாயமாக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஹிந்தி கம்பல்சன், ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டது மெட்ராஸ் மாகாணத்துல. உடனே ஐயா பெரியார் பார்த்துட்டே இருந்தாரு, இந்த சரியான நேரம் வந்திருக்கு, போராட்டம் தொடங்கும் அப்படின்னு அவரு ஒரு போராட்டம் தொடங்கிட்டார். அதான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கறதெல்லாம். சரியா? சரி, இப்போதைக்கு நீங்க ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கறத பள்ளிக்கூடங்கள்ல கொண்டு வந்தது யாரு? ஐயா ராஜாஜி. அதை விடவே இல்லை. எல்லாரும் சொன்னாங்க, இவ்வளவு பெரிய போராட்டம்லாம் தீவிரம் பெரியார் நடத்தினாரு, எல்லாரும் நடந்தாங்க. ஆனா இவர் ஒருபோதும் பின்வாங்கவே இல்லை. அது எப்படி நான் கொண்டு வந்த திட்டத்தை எப்படி நானே எடுக்கிறது? ஒருபோதும் பின்வாங்க போறது இல்லை. ஏன்னா பயங்கரமான ராஜதந்திரி. சரி, இப்போ ஹிந்தி கட்டாயம்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு எதிர்த்து போராடுறது யாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல தான் மெஜாரிட்டி. ஏன்னா அப்ப மெட்ராஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, அதுலயும் கேள்வி வரலாம். மெட்ராஸ் அப்படிங்கிறது தெலுங்கு, கன்னடா, மலையாளம், தமிழ் எல்லாம் இருந்தது இல்லையா? ஆனா இந்த ஹிந்தி கட்டாயத்தை எதிர்த்து யாரு போராடுறதுன்னு கேட்டா தமிழர்கள் தான். மத்தவங்க எல்லாம் யாரும் பெரிய அளவுல போராட்டம் நடத்தவே இல்லை. அது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும். சரி, இப்ப இந்த ஹிந்தி கட்டாயம்னு இவர் ஏன் கொண்டு வரணும்? இவருக்கு என்ன தமிழ் மேல பற்று இல்லையா அப்படின்னா, இல்ல, அதெல்லாம் நோக்கம் இல்லை. அவரோட நோக்கம் என்னன்னா, நம்ம தமிழர்கள் எல்லா இடத்துலயும் போய் ஆட்சி பண்ணணும், அதுக்கு நாம ஹிந்தியை சேர்த்து கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கம். சரி, இப்போ 1937 சிஎம் வந்தாச்சு. அவரோட காலகட்டத்தில் ஹிந்தி கட்டாயம் கொண்டு வரப்பட்டது. அப்புறம் அவரோட காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட், ஆலய பிரவேச போராட்டம் அப்படிங்கிறது, அல்லது தமிழ்ல ஆலய நுழைவு போராட்டம். தமிழ்ல ஆலய நுழைவு போராட்டம், டெம்பிள் என்ட்ரி மூவ்மெண்ட். இந்த போராட்டத்தை வழிநடத்தினது வைத்தியநாத ஐயர். வைத்தியநாத். ஆலய நுழைவு போராட்டம் அல்லது ஆலய பிரவேச போராட்டம். இந்த போராட்டத்தை வழிநடத்தினது வைத்தியநாத ஐயர். இவருக்கு ஆதரவா இருந்தது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இப்படின்னு இந்த போராட்டத்தை வழி நடத்துறாங்க. சரி, இந்த போராட்டம் என்ன? டெம்பிள் என்ட்ரின்னு என்ன? தாழ்த்தப்பட்ட இன மக்களை கோவிலுக்குள்ளே விடல. அப்ப தாழ்த்தப்பட்ட இன மக்களும் கோவிலுக்குள்ள போகணும் அப்படின்னு போராடுறது யாரு? ஒரு பிராமின் ஐயர். அவர் தான் போராடுறாரு. தாழ்த்தப்பட்ட இன மக்களும் கோவிலுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது தான் போராட்டம். அப்ப கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஐயா ராஜாஜி தலைமையில், அவர் ஏதாவது பண்ணினாரா அப்படின்னு கேட்டா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன, உடனே சட்டம் போட்டு அதாவது தாழ்த்தப்பட்ட இன மக்களை கோவிலுக்குள்ள போக வைக்கிறது தான் சரியான தீர்வு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. உடனே 1939 சட்டம் கொண்டு வந்தாச்சு, டெம்பிள் என்ட்ரி அத்தாரைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி. டெம்பிள் என்ட்ரி அத்தாரைசேஷன் ஆக்ட், கோவில் நுழைவு ஆதரவு சட்டம் அப்படின்னு பேரு. கோவில் நுழைவு ஆதரவு சட்டம், கோவில் நுழைவு ஆதரவு சட்டம், டெம்பிள் என்ட்ரி அத்தாரைசேஷன் ஆக்ட். இது 1939 கொண்டு வந்தது. சரி, இந்த சட்டம் என்ன சொல்லுது? எல்லாரும் கோவிலுக்குள்ள போகணும்னா இல்ல, கோவில்லாம் யார் கையில இருக்கு? பிராமணர்கள் கையில. அவங்க அனுமதிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா தாழ்த்தப்பட்டவர்களும் கோயிலுக்குள்ள போயா அப்படின்றத சட்டம். அதான் அவங்க அனுமதிக்க மாட்டாங்களே, அப்புறம் சட்டம் போட்டு என்ன? சும்மா ஒரு கண் துடைப்பு தான் 1939 கொண்டு வரப்பட்டது. ஆனா இதோட உண்மையான சட்டம் எப்போ கொண்டு வந்தது அப்படின்னா 1947. இதே டெம்பிள் என்ட்ரி அத்தாரைசேஷன் ஆக்ட் வந்தது யாரோட காலகட்டத்தில்னா ஓமந்தூரார் காலகட்டத்தில். அவரோட ஃபுல் நேம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேம். அவரோட காலகட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. அதுதான் சரியான சட்டமா இருந்தது 1947. எல்லா மக்களும் கோயிலுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் எப்போ சரியான சட்டம்னு சொல்றோம்? 1947. இன்னைக்கு வருடம் என்ன? 2026. இன்னைக்கும் அது சரியாகல. இன்னும் நிறைய கோவில்கள்ல எல்லாராலையும் கோயிலுக்குள்ள போகவும் முடியல. சரி, ஆனா ஆட்சிகள் மாறிடுச்சு, சமூக நீதிக்கான அரசாங்கங்கள் அமைஞ்சிருச்சு, மக்களுக்குன்னே அமைந்த அரசாங்கங்களும் இருந்துச்சு. ஒன்னும் நடக்கல. 2025 ஆச்சு, மக்கள் தான் ஓட்டு போட்டாதான் மிச்சம். சரி, இப்போ 1939 டெம்பிள் என்ட்ரி அத்தாரைசேஷன் ஆக்டும் கொண்டு வந்துட்டாரு சரி ராஜாஜி. ஆனா அதனால ஒன்றும் பெரிய அளவுல பிரயோஜனம் இல்லை. இந்த நேரத்துல 1939 ஐஎன்சி எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டாங்க இல்லையா? ஏன்னா 2ஆம் உலகப் போர் வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம மெட்ராஸ்லயே ரிசைன் பண்ணிட்டாங்க எல்லாரும். ஐயா ராஜாஜில இருந்து எல்லாரும் தன்னுடைய பதவி எல்லாம் ராஜினாமா பண்ணியாச்சு 1939. இப்போ இதுல இந்த டெம்பிள் என்ட்ரி அத்தாரிசேஷன் ஆக்ட்னு கோவில் நுழைவுக்கு ஏதோ ஒரு ப்ரூஃபுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாச்சு. ஆனா இந்த ஹிந்தி கட்டாயம்னு சொன்னாங்களே, அவர் கொண்டு வந்தாரு யாரு? ராஜாஜி தான் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்தவர் அந்த திட்டத்தை நீக்கினாரா இல்லையா அப்படின்னு கேட்டா, அவர் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் துளி அளவு கூட அதை நினைச்சு கூட பார்க்கல. ஹிந்திங்கிறது கட்டாயம் தான், அதை ஒருபோதும் பின்வாங்க முடியாத அளவுக்கு இருந்தாரு.
போராட்டம் பெரிய அளவுல தீவிரமடைஞ்சது. இப்ப காங்கிரஸ் ரிசைன் பண்ணியாச்சு. அதனால அப்போ மெட்ராஸோட கவர்னரா இருந்தவர் லார்டு எர்ஸ்கின் அப்படிங்கிறவர். எர்ஸ்கின் இவர் தான் பார்த்தாரு, இதுக்கு மேலே இந்த ஹிந்தியை வச்சுட்டு இருந்தா இன்னும் போராட்டம் பெருசாயிட்டு இருக்கு, அதனால ஹிந்தியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஹிந்தி கம்பல்சன் அப்படிங்கிறது நீக்கப்பட்டது. ஹிந்தி கட்டாயம் என்பது நீக்கப்பட்டது. ஹிந்தி கட்டாயம் என்பது நீக்கப்பட்டது. அதை நீக்கினது யாரு? பிரிட்டிஷ் ஆபீசரான லார்டு எர்ஸ்கின். அதை நம்ம ஐயா ராஜாஜியில நீக்கல. சரியா? இப்படின்னு அப்போ 1939 நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 37ல இருந்து திரும்பவும் சொல்றேன். எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. தோற்றது முஸ்லீம் லீக். 2 பேரும் பயங்கர எதிரிகள் ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்தது. இந்த நேரத்துல நேதாஜி 2 முறை இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு பதவியேற்று தன்னுடைய பதவியை வேண்டான்னு வெளியில வந்த நேரத்துல அங்க காங்கிரஸ்ல அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். இப்படின்னு 2 எலெக்ஷன்லயும் வெற்றி அடைஞ்ச ஒரு ஆளு நம்ம நேதாஜி. ஆனாலும் ராஜேந்திர பிரசாத் கையில கொடுத்துட்டு வெளியில வந்து தனக்குன்னு ஒரு ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தையும் தொடங்கியாச்சு. இந்த நேரத்துல 2ஆம் உலக போர் தொடங்குது 1939ல. அந்த போருக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. ஆனாலும் ஆங்கிலேயர்கள் அறிவிச்ச ஒரே காரணத்துக்காக நாமளும் அந்த போர்ல பங்கெடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது ஒரு பக்கம். இன்னொன்னு, இங்க காங்கிரஸ் எங்களுடைய டிஸ்கஷன் இல்லாமலே, எங்களுடைய ஒப்புதல் இல்லாமலே நீங்க எப்படி இந்தியாவும் 2ஆம் உலக போர்ல பங்கெடுக்குதுன்னு அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் பயங்கரமான கோவம். அதனால எல்லாரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியாச்சு. இப்படின்னு 1939ல நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல 1940 காங்கிரஸ் எல்லாரும் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துறாங்க எங்க லாகூர்ல. சரி, என்ன கூட்டம்? எதுக்காக இந்த கூட்டம் அப்படின்னா, எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படிங்கறத கூட்டம். யாரு தலைவரா இருக்கிறது? ஜின்னா. எங்களுக்கு we need a separate ஸ்டேட், தனி தேசம் வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட போராட்டமே. செப்பரேட் நேஷன் அப்படின்னு 1940ல் நடக்குது கூட்டம். அங்க பேசப்படுது. செப்பரேட் நேஷன் அப்படிங்கிறது என்ன? இந்தியாங்கிற ஏற்கனவே ஒரு நாடு இருக்கு, அதுல இருந்து தனியா இன்னொரு நாடு. அதைத்தான் என்ன சொல்றாங்க? 2 தேசம் அப்படிங்கிற கோட்பாடு, 2 நேஷன் தியரி. 2 தேசங்களை பிரியணும், தமிழ்நாடு இந்தியா, அவ்வளவுதான். 2 நேஷன் தியரி, 2 தேசங்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. இப்படின்னு இந்தியா தனியா பாகிஸ்தான் தனியா பிரியணும். இது யாரோட எண்ணம்? ஜின்னா. அப்போ 1940ல இங்க இன்னும் வேற யாரெல்லாம் ஜின்னாவை சந்திச்சது அப்படின்னா, இங்க இருந்து அம்பேத்கர், அங்க இருந்து நார்த்ல இருந்து அம்பேத்கர் போயிருப்பாரு, நம்ம சவுத்ல இருந்து பெரியார் போயிருப்பாரு. இவங்கெல்லாம் தனித்தனி நாடு கேட்டுட்டு இருந்த ஆட்கள். ஆனா கடைசியில ஐயா ஜின்னாவுக்கு மட்டும் தான் கிடைச்சது, வேற ஐயா பெரியாருக்கும் கிடைக்கல. அப்புறம் அம்பேத்கருக்கும் கிடைக்கல 1940. சரி, இப்போ ஏதோ ஒண்ணு 40ல ஜின்னாவுக்கு இந்த நாடு இந்தியாங்கிற நாடு 2ஆ பிரியணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காரு. இஸ்லாமியர்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு. சரி, இப்படி இஸ்லாமியர்களுக்கு தனிநாடு கேட்டுட்டு இருக்காங்களே, அதுக்கு இந்தியாவில் ஏதாவது ரெஃப்ளெக்ஷன், ஏதாவது பிரச்சனை இருந்ததா, ரெஃப்ளெக்ட் ஆனதா அப்படின்னு கேட்டா, ஹிந்து மகாசபான்னு ஒரு அமைப்பு பார்த்திருப்போம். 1915ல மதன் மோகன் மாளவியா தொடங்கினது அப்படின்னு. ஹிந்து மகாசபா. அந்த அமைப்பில் உள்ள ஆட்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்க? ஒரு வழியா நாம தான் இவங்களை வெளியேற்றணும்னு நினைச்சோம், அவங்களே இந்த நாட்டை விட்டு போறாங்க. ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் எல்லாரும் சேர்ந்து அவங்களே தனி நாடு வேணும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹிந்து மகாசபாவுக்குலாம் பயங்கரமான சந்தோஷம். எதுக்கு? இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டே போறாங்க அப்படின்னு. யாருக்கு பயங்கரமான சந்தோஷம்? இந்து மகாசபா. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்த காலகட்டம் 1940. சரி, இந்த போர்ல இன்னொன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ஜின்னா 2 நாடு கேட்டாரு அப்படின்னு. அப்போ முதல்ல ஜின்னா தான் கேட்டாரா அப்படியும் ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் எப்போ நடந்தது? ஜின்னா கேட்டது 1940. அதுக்கு முன்னாடியே 1937ல வாசிர் அப்படிங்கிறவர். சரி, வாசிர் அப்படிங்கிறவர். வாசிர் ஆசன். இந்த வாசிர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, முதல்ல அந்த 2 தேசம் வேணும்னு சொல்ற தியரியை முதல்ல கொண்டு வந்தவர் இவர் தான். 2 நேஷன் தியரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வந்தது இவரு. அதுக்கப்புறம் தான் 1940ல ஜின்னா அதை சொன்னது. முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு கேட்டா வாசிர் ஆசன் அப்படிங்கிறவர் தான். 2 தேசம் வேண்டும் என்ற கோட்பாட்டை முதலில் முன்மொழிந்தவர் 1937ல வாசிர் ஆசன். அவர் தான் முதல்ல சொன்னது. சரி, அப்பதான் அவர் தானா சொன்னது அவரு. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்னு கேட்டா 1930ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2 தேசம் வேணும் அப்படின்லாம் இல்ல, முஸ்லிம்களுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்குனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு முஸ்லீம் ஸ்டேட் வேணும்னு கேட்ட ஆட்கள். நாட்டை விட்டு பிரிஞ்சு போல, இஸ்லாமியர்களுக்குன்னு தனி ஒரு ஒரு இடத்த கொடுத்துருங்க அப்படிங்கிறது. அப்போ 1930லேயே இதுக்கான விஷயம் தொடங்கிருச்சு. இஸ்லாமியர்களுக்கான ஒரு தனி அரசு. இதை யார் சொன்னது அப்படின்னா ரஹ்மத் அலி. அவருக்கு உறுதுணையா இருந்தது இக்பால்.
அப்போ இதுல இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும் அல்லது தனி இடம் வேணும் அப்படின்னு ரஹ்மத் அலி தான் முதல்ல தொடங்கியிருக்காரு 1930ல. அதுக்கப்புறம் வந்ததுதான் வாசிராசன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதை கையில் எடுத்தது ஜின்னா 30, 37, 40. சரியா? சரி, இப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு, இந்த உலக போர் நிலைமை என்ன ஆச்சு? பிரிட்டிஷ், ரஷ்யா, சைனா, கடைசியில வந்து சேர்ந்தது அமெரிக்கா. அதுபோக இந்த பக்கம் ஜப்பான், இட்டாலி, மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ரூலர் ஜெர்மனி. இப்படின்னு ரெண்டு பக்கம் பிரச்சனை அதிகமாயிடுது. இங்க பிரிட்டிஷ், ரஷ்யா, சைனா, அது போக அமெரிக்கா. இங்க இட்டாலி, ஜப்பான், ஜெர்மனி இவங்கெல்லாம் ஒரு நாடு. இப்படின்னு தனித்தனி நாடா பிரிஞ்சு போர் நடந்துட்டு இருக்கு. 1939 தொடங்குனது. போர் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல 1939 தொடங்கின போர் 1942 வரைக்கும் இந்த 3 வருடங்கள்லயும் வெற்றி யார் பக்கம் இருந்ததுன்னா இந்த ஜப்பான், இட்டாலி, ஜெர்மனி பக்கம் தான். தோல்வி யார் பக்கம்? இந்த பிரிட்டிஷ், ரஷ்யா, சைனா, அது போக அமெரிக்கா இவங்களுக்கு தான் தோல்வி. இப்படி நடந்துட்டு இருக்கு. 1942 வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. இப்போ நாம எங்க இருக்கோம் கதையில? 30, 37, 1940 இந்த கதையில இருக்கும். அப்போ 1940 காலகட்டத்துல இங்க 42 வரைக்கும் வெற்றி யார் பக்கம் இருந்தது? இந்த பக்கம். அப்போ 1940ல போர் தீவிரம் அடையும் போது இந்த சைனாவும் ரஷ்யாவும் யார்கிட்ட பிரஷர் விடுறாங்கன்னா பிரிட்டிஷ் கிட்ட. எப்படியாவது நீங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காலனி நாடான இந்தியாவில இருந்து நிறைய ராணுவ வீரர்களை கொண்டு வந்தா மட்டும்தான் நாம இந்த போர்ல ஜெயிக்க முடியும். அதனால இந்த சைனாவும் ரஷ்யாவும் பயங்கரமான அழுத்தம் கொடுக்குறாங்க பிரிட்டிஷ்க்கு. உடனே பிரிட்டிஷ் அங்க இருந்து கடிதம் போடுறாங்க. இங்க இந்தியாவில யார் இருக்கா அப்படின்னா பிரிட்டிஷ்காரனோட வைஸ்ராயா இருக்கிறது லார்டு லின் லித்கோ. இவருக்கு கால் வருது. லார்டு லின் லித்கோ என்ன கால் அப்படின்னா, இந்த 2ஆம் உலக போர்ல நாம வெற்றி அடையணும் அப்படின்னா நமக்கு பயங்கரமான ஆட்கள் பலம் தேவை. அப்ப அதுக்கு ஒரே வழி என்ன? இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் எல்லாரும் பெருசா நம்புறாங்க. அந்த காங்கிரஸ்லயே பேசி எப்படியாவது ஆட்களை சரி பண்ணுங்க அப்படின்னு லார்டு லின்லித்கோவுக்கு அங்க இருந்து ஒரு ஆர்டர் வருது. லார்டு லின்லித்கோ என்ன செய்ய முடியும்? ஒரே நிமிஷம். லார்டு லின்லித்கோவுக்கு அங்க இருந்து ஆர்டர் வருது. லார்டு லின்லித்கோ உடனே இங்க இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னாலே மிகப்பெரிய தலைவர் யாரு? காந்தி. காந்தியோட விவாதம் நடக்கு. இந்த மாதிரி 2ஆம் உலக போர்ல நாம இந்தியா நாடு பிரிட்டிஷ்க்கு ஆதரவு கொடுத்தா நாம வெற்றி அடைஞ்சிரும். போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க காங்கிரஸ் என்னென்ன டிமாண்ட் வைக்கிறீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றும். இப்போதைக்கு நீங்க ரொம்ப காலமா வச்சுட்டு இருக்க டிமாண்ட் என்ன? டொமினன்ட் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படிங்கறதான டிமாண்ட். அதுக்கான ஓரளவு கிட்டத்தட்ட அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டோம். இந்த டொமினன்ட் ஸ்டேட்டஸ் வேணும்னு சொல்றீங்க. சீக்கிரமே இந்த போர்ல முடியட்டும். கண்டிப்பா நாங்க உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு டொமினியன் அந்தஸ்தை போர் முடிந்ததும் தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுக்கறாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஆஃப்டர் தி வார் we will provide you dominant status after the war. போர் முடிந்த பின் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. உடனே காந்திக்கு பயங்கரமான கோவம். இத்தனை வருஷமா ஏமாத்தினது பத்தாதுன்னு போக திரும்பியும் ஏமாத்துறதுக்கு வரீங்க. இந்த டொமினேட் ஸ்டேட்டஸ் தர்றோம்னு சொல்லி இந்த ஆஃபரை கொடுத்தது யாரு? லார்டு லின்லித்கோ. இந்த ஆஃபர் எப்போ கொடுக்கப்பட்டது நமக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 8, 1940. அதனாலதான் இந்த டேட்டுக்கு பேரு, இந்த அறிக்கைக்கு பேரு ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் கொடை. ஆகஸ்ட் ஆஃபர் கொடுத்தது யாரு? லின்லித்கோ. யாருக்கு? காங்கிரஸ்க்கு. காங்கிரஸ் ஏத்துக்கிட்டாங்களா? இல்லவே இல்லை. ஏன்? இந்த டொமினேட் ஸ்டேட்டஸை நாம முதல்ல எப்போ கேட்டோம்? 1916 ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தொடங்க அன்னிபெசன்ட் கேட்டது இந்திய மக்களுக்கு சுயாட்சி வேணும். இப்ப சொல்றாங்க 1940. கிட்டத்தட்ட 24 வருடங்கள் கடந்து போச்சு. 40ல என்ன சொல்றாங்க? நான் உடனே தரோம்னா இல்ல, போரெல்லாம் முடியட்டும் அப்படிங்கிறாங்க. காந்திக்கு பயங்கரமான கோவம். இன்னும் நாம இவங்களை நம்பிட்டே இருக்கிறதா? இன்னும் இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது, நாமளே ஒரு போராட்டத்தை தொடங்கணும் அப்படின்னு காந்தி தான் லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாரு இல்லையா? அதனால 1940 ஒரு பெரிய போராட்டம் தொடங்குறாரு காந்தி. அதுதான் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. தனிநபர் சத்தியாகிரக போராட்டம். தமிழ்ல தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு. தனிநபர் 2-3 பேர் போறது இல்லையா? காந்தி தன்னுடைய போராட்ட முறையில கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. என்ன? காந்தின்ற இன்னொன்னு நாம எல்லாம் படிக்கணும் இல்லையா? காந்தி அஹிம்சையை பின்பற்றினார், அமைதியா இருந்தார் அப்படின்னா படிக்கணும். அதெல்லாம் எந்த அளவுக்கு அஹிம்சைனா என்ன அப்படின்னா,
காந்தியோட கொள்கையின்படி உண்மையிலேயே நாம சுதந்திரம் வாங்கணும் அப்படின்னா எப்போ வாங்கியிருப்போம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா 5050வது வருஷத்துலதான் நம்ம வாங்கியிருக்க முடியும். அந்த அளவுக்கு காந்தியோட அகிம்சை இருந்தது. அப்படி என்ன அகிம்சை? இப்ப நாம இருக்கிறது வெறும் 2026 தான். அப்போ காந்தியோட அகிம்சை எந்த அளவுக்கு அப்படின்னா, காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட். இப்போ நமக்கு இந்த பிரிட்டிஷ்காரங்க நமக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இந்தியர்களுக்கு. அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்துல அதுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் இதெல்லாம் ஏற்கனவே வச்சுக்கோம். அப்படிப்பட்ட அந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம கிட்ட அந்த சுதந்திரத்தை கையில கொடுக்க போறாங்க. அந்த நேரத்துல இதை வாங்கக்கூடிய இந்தியா வாங்குறது ஒரு நபர் தான். ஒட்டுமொத்த இந்திய மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள்ல ஒருத்தருக்கு கூட இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரன் நம்மளை இத்தனை வருஷம் கொடுமைப்படுத்திட்டான், அவனை அடிக்காம விடக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனை தோன்றி அந்த சிந்தனையின் போது நாம அந்த சுதந்திரத்தை வாங்கணும்னா அது உண்மையான சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ இங்க இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் நாம எவ்வளவோ அகிம்சையை கடைபிடிச்சு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் மேல எந்த விதமான குற்றமும் சுமத்தாம கனவுல கூட நினைக்காம நாம அவன் அந்த சுதந்திரத்தை வாங்கணும்னா அதுதான் சரியான சுதந்திரம் அப்படின்னு இருக்காரு நம்ம மகாத்மா காந்தி. இது என்னைக்காவது நடக்குமா? வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் 5050 அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். அப்படியெல்லாம் நினைச்ச ஒரு ஆளு மகாத்மா காந்தி. அந்த அகிம்சையை யாரால பின்பற்ற முடியும்? இந்த உலகத்துல இருக்க ஒரு ஜீவனால கூட பின்பற்ற முடியாது. சரி, இப்போ தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கூட்ட கூட்டமா போராடணும், அடி வாங்கணும், கீழே விழுந்தோம், கேட்பாரற்று கிடந்தோம். ஆனா அதுவே ஒரு வகையில வன்முறை தானே. பிரிட்டிஷ் நம்ம கூட்டமா போய் கூட வன்முறை எதிர்க்க கூடாது, அதுவே மிகப்பெரிய வன்முறை. அதனால நாம தனித்தனியா போராடணும் அப்படின்னு இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படின்னு ஒரு போராட்டத்தை தொடங்கினார். அப்போ அவருடைய சிந்தனை என்ன இருந்திருக்கு, இவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அப்படியே பீரங்கி எல்லாம் இருக்கு, அவனுக்கு முன்னாடி பிடிச்சிட்டு தனித்தனியா போராடணும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் 1940ல தொடங்குது. இந்த மாதிரி தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை காந்தி தொடங்கி வச்சார். அப்போ காந்தியை தேர்ந்தெடுத்தார். முதல்ல யாரு தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் தொடங்க போகுது அப்படின்னா, பவுனார் ஆசிரமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பவுனார் ஆசிரமம். அந்த ஆசிரமத்தை இருந்த ஒருத்தர் தான் பவுனார். அந்த ஆசிரமத்தை இருந்தவர் தான் ஆச்சாரிய வினோபாபாவி. ஆச்சாரிய வினோபாபாவி இவர் தான் இந்தியாவின் முதல் தனிநபர் சத்தியாகிரகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். யாரை சூஸ் பண்ணது? காந்தி தான். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி, இந்தியாவின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி. இவருடைய போராட்டம் எப்ப தொடங்குது அப்படின்னா 1940ல அக்டோபர் 14ஆம் தேதி தன்னுடைய போராட்டத்தை தொடங்குறாரு தனிநபரா. இது தொடங்கி ஒரு 4-5 நாள் ஆச்சு. அக்டோபர் 21 பிரிட்டிஷ்காரன் வந்தாங்க. இந்த ஆச்சாரியா வினோபாபாவை அப்படியே கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அக்டோபர் 21 ஆச்சாரியா கைது செய்யப்பட்டார். ஆச்சாரியாவை கைது பண்ணியாச்சு. வெறும் 5 நாள் தான் நடந்திருக்கு. இது காந்தி தான் முதல்ல அனௌன்ஸ் பண்ணது நம்ம ஆச்சாரியா வினோபாபாவை. இந்த மாதிரி இவர் தான் இந்தியாவின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி. அப்போ ரெண்டாவது யாரு? இந்தியாவின் இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகி ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் மூன்றாவது தனிநபர் சத்தியாகிரகி பிரம்மா தத். நம்ம பவுனர் ஆசிரமத்துல ஆச்சாரிய வினோபாபாவை தொடங்கினது அக்டோபர் 17, கைதானது 21. இந்த ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற தலைவரும் பிரம்மா தத் அப்படிங்கிறவரும் தொடங்கின அடுத்த நொடியே கைது செஞ்சு ஜெயில போட்டாங்க. அப்ப இவங்க 2 பேரும் 1 நாள் 2 நாள் அப்படின்னா எந்த போராட்டமும் நடத்தல, உடனே ஜெயில் தான். இது போக இந்தியாவிலே ஒரு பெண் தனிநபர் சத்தியாகிரகி போராட்டத்தை கலந்துக்கிட்டது யார் அப்படின்னா விமன் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி. விமன் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி, பெண் தனிநபர் சத்தியாகிரகி, அதுதான் சுபத்ரா குமாரி சௌஹான். சுபத்ரா குமாரி சௌஹான் அப்படிங்கிற பொண்ணு இந்தியாவிலே முதல் பெண் தனிநபர் சத்தியாகிரகி. இப்படின்னு காந்தி இந்த சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிட்டாரு 1940ல. போராட்டம் அங்கங்க நடந்துட்டு இருக்கு. நம்ம மெட்ராஸ்லயே நடந்தது. நம்ம மெட்ராஸ்ல ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி யாருன்னு கேட்டா TSS ராஜன். மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னு கேட்டா TSS ராஜன். இவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மெட்ராஸ் மாகாணத்துல முதல் தனிநபர் சத்தியாகிரகி. சரி, இப்படின்னு போராட்டங்கள் தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு. அங்கங்க போராட்டம் இந்தியா முழுக்க நடக்குது. கிட்டத்தட்ட இந்த போராட்டங்கள்ல மட்டுமே 25,000 பேர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க. அவ்வளவு பெரிய போராட்டம். அப்ப இருந்த மக்கள் தொகை கம்மி. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் 25,000 பேர் போராடி இருக்காங்க. இப்படி போராட்டம் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு.
இது 1940 தொடங்கினது. 1941 இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லணுமே, தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் அது முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா யாரு போராட்டத்தை தொடங்கினாலும் ஜெயில போடுறாங்க. அதனால ஒரு வழியா அந்த போராட்டத்தை நாமளே முடிச்சிடும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாச்சு. இது 1941. இப்படி போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ அங்க நம்ம 2ஆம் உலக போர் சொன்னோம் இல்லையா, பிரிட்டன், ரஷ்யா, சைனா, அப்புறம் இங்க அமெரிக்கா. இங்க எதிரில் இருக்கிறது ஜப்பான், இட்டாலி, ஜெர்மனி. இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம இருந்துட்டு இருக்க வருஷம் 1941. இந்த டீமுக்கு பயங்கரமான பயம். ஆனா யாருக்கு பயங்கரமான வெற்றி பக்கம் இருந்திருக்கு, இந்த பக்கம் தான். இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, ஏற்கனவே இந்த சைனாவும் ரஷ்யாவும் தான் ப்ரெஷர் கொடுத்தாங்க இந்த பிரிட்டிஷர், எப்படியாவது நமக்கு நிறைய படை வீரர்கள் தேவை, அது இந்தியாவில இருந்து வரணும் அப்படின்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 1941 இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் முடிவுக்கு வருது. ஒன் செகண்ட். சரி, இப்போ 1941 இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் முடிவுக்கு வந்துருச்சு. இப்போ இங்க போர்ல கிட்டத்தட்ட ஜப்பான், இட்டாலி, ஜெர்மனி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் பக்கம் பயங்கரமான வீழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ ரஷ்யாவும் சைனாவும் இன்னும் அழுத்தம் கொடுக்குறாங்க பிரிட்டிஷ்க்கு, எப்படியாவது நமக்கு இந்தியாவில வந்து ராணுவ வீரர்கள் வரணும் அப்படின்னு. உடனே பிரிட்டன்ல இருந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்க, லார்டு லின்லித்கோ வச்சு ஏற்கனவே பேசி பார்த்தா ஒன்றும் வேலை நடக்கல. அப்போ நம்ம பிரிட்டன்ல இருந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டன்ல இருந்து ஒரு டீம் இந்தியாவுக்கு வந்தது. அந்த டீம் தான் கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு பேர். தமிழ்ல கிரிப்ஸ் குழு. இந்த குழு இந்தியாவுக்கு வருது. இந்த குழுவோட தலைமையில யார் இருக்கா அப்படின்னா, கிரிப்ஸ் அப்படிங்கிறது அந்த குழுவோட தலைவரோட பேர். ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்னு பேர். சார் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ். இவர் தான் தலைமையில இருக்கிறாரு. இவர் கூட வந்தது பத்தி கிளாரன்ஸ், A.V. அலெக்சாண்டர் இப்படின்னு. இதுக்கு தலைமை யாரு, கிரிப்ஸ் தான். இவரோட தலைமையில கூட்டம் வருது, இந்தியாவுக்கு வந்தாச்சு. வந்தது எப்போ அப்படின்னா 1942 மார்ச் மாதம் இந்தியாவுக்கு வந்தாச்சு. வந்தது இங்க காங்கிரஸ் மாதிரியான பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட பேசுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, 2ஆம் உலக போர்ல கட்டாயம் ஜெயிச்சாங்கன்னா ஆங்கிலேயர்கள், இல்லைன்னா பெரிய அவமானம் போயிடும். அப்ப அதுக்கு ஒரே வழி என்ன, இந்தியாவில இருந்து ராணுவர்கள் தேவை. உடனே இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாதிரியான பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாம் பேசுறாங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் 2ஆம் உலக போர்ல நாம ஜெயிக்க முடியும். இன்னொன்னு, நாம 2ஆம் உலக போர்ல மட்டும் ஜெயிச்சு வந்துட்டோம்னா நீங்க என்ன கேட்டாலும் செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறது சொல்றாரு. அப்பதான் காந்திக்கு புரியுது, இந்த மாதிரி பல முறை நாங்க இந்த வார்த்தையில கேள்விப்பட்டோம், ஆனா ஒரு ஆக்ஷன் நடக்கல. இப்போ எப்படி நாங்க நம்புறது? அப்போ ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தேவை என்ன, செல்ஃப் கவர்மெண்ட், சுய ஆட்சி அமைக்கணும், அவ்வளவுதானே. நாங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். வி வில் ஹெல்ப். வி வில் ஹெல்ப் டு யூ டு கெட் செல்ஃப் கவர்மெண்ட். சுய அரசாங்கம் அமைவதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க. அப்போ இத்தனை காலமா நாம சுய அரசாங்கம் வேணும்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் அமைதியா இருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. இன்னைக்கு வாலண்டியரா வந்து நாங்க உங்களுக்கு சுய அரசாங்கம் அமைகிறதுக்கு வழிவகை செய்யறோம் அப்படிலாம் சொல்றாங்க. இதை காந்தியால ஏத்துக்கவே முடியல. இது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த கிரிப்ஸ் சொல்றது, அதாவது நம்மகிட்ட செக் கொடுக்குறாங்க, அந்த செக் ஏற்கனவே பவுன்ஸ் ஆகக்கூடிய செக், டேட்ல முடிஞ்சு போச்சு. இதுவே எவ்வளவு பெரிய தப்பு. சரி, இந்த பேங்க் எந்த பேங்க்ல இருந்து செக் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அது ஏற்கனவே திவாலான ஒரு பேங்க். அப்ப திவாலான பேங்க்ல இருந்து நமக்கு கொடுத்த ஒரு செக் அப்படின்னா இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னது யாரு, மகாத்மா காந்தி. இப்போ மகாத்மா காந்தி கிரிப்ஸ் கொடுத்த இந்த சுய அரசாங்கம் அப்படின்னு இருக்கு, அந்த சுய அரசாங்கம் எப்ப தர்றேன், நாங்க இந்த போர்ல முடியட்டும், நாங்க உங்களுக்கு சுய அரசாங்கம் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது இங்க யாரும் காங்கிரஸ் யாரும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. உடனடியா நம்ம காந்தி சொன்னது என்ன அப்படின்னா, இவன் கூட கிரிப்ஸ் மிஷன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, ஸ்டேட்மெண்ட்டை வச்சு காந்தி சொன்னது என்ன அப்படின்னா, போஸ்ட் டேட்டட் செக்
drawn on a failure bank. திவாலான வங்கியிலிருந்து பெறப்பட்ட காலாவதியான காசோலை. திவாலான வங்கியிலிருந்து பெறப்பட்ட காலாவதியான காசோலை அப்படின்னு மகாத்மா சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த கிரிப்ஸ்மஸனை அவர் துளியளவு மதிக்கவே இல்லை. அப்ப கிரிப்ஸ்மஸன் இங்க இந்தியாவுக்கு வந்துட்டு போனது என்ன? பயங்கரமான ஃபெயிலியர். ஒண்ணுமே நடக்கல. எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணலாம்னு பார்த்தாங்க காங்கிரஸ், ஆனா எதுவுமே நடக்கல. உடனே காந்தி பார்த்தார், இவன் காலம் ஃபுல்லா நம்மளை ஏமாத்துறதுக்கான வழியை பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல நாம அமைதியா இருக்கக்கூடாது, நாம மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்கணும் அப்படின்னு காந்தி முடிவு பண்ணிட்டாரு 1942. சரி, ஏன் இந்த போராட்டத்தை தொடங்கணும் முடிவு பண்றாரு? என்ன போராட்டம் அப்படின்னா, குவைட் இந்தியா மூவ்மெண்ட், தமிழ்ல வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஏன் இத்தனை வருஷ காலம் இல்லாத சிந்தனை இப்பயே வெள்ளையனை நம்ம நாட்டை விட்டு வெளில போச்சுட்டாரு? ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையை பார்த்துட்டு பேசாம இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் திடீர்னு வெள்ளையனை இந்த நாட்டை விட்டு வெளில போச்சுட்டாரு அப்படின்னா, இந்த காலகட்டத்துல ஜப்பானுக்கு எதிராக இருந்துட்டு இருந்தது யாரு? பிரிட்டிஷ். தோல்வி யார் பக்கம் இருந்தது? இந்த பிரிட்டிஷ் பக்கம். வெற்றி யார் பக்கம் இருந்தது? ஜப்பான் பக்கம். அப்ப ஜப்பான் பயங்கரமான ருத்ர தாண்டம் ஆடிட்டு இருக்காங்க, பிரிட்டிஷால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப நம்ம ஆளு காந்திக்கு என்ன யோசனை வருது அப்படின்னா, ஒருவேளை ஜப்பான்காரனோட வெற்றி அதிகப்படியாகி இந்தியாவுக்குள்ளதான் யார் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க? பிரிட்டிஷ்காரங்க. அப்ப ஜப்பான்காரன் ஒருவேளை வந்து பிரிட்டிஷ் இந்த இடத்துல இருந்து அடிச்சு துரத்திட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் மீண்டும் ஜப்பான் அடிமைப்படுத்திடுவானு ஒரு பயம். ஏற்கனவே நம்ம இத்தனை வருடமும் 300 வருஷமும் போராடியா இன்னைக்கு சுதந்திரத்தை வாங்க போறோம். அப்படிப்பட்ட நேரத்துல இந்த ஜப்பான் வந்து அடுத்து ஆக்கிரமிச்சிடக்கூடாது இல்லையா அப்படின்னு அடுத்த சிந்தனை காந்திக்கு. அதனாலதான் காந்தி தொடங்கினது, வெள்ளையனே நாட்டை விட்டு நீ உடனடியாக வெளில போயிருக்கு, இல்லைன்னா ஜப்பான்காரன் வந்து உன்னையும் தோற்கடிச்சிடும், என்னையும் அடிமையாகிரும். அதனால பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தொடங்கினது தான் இந்த குவைட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 1942. இது எக்ஸாக்டா தொடங்கினது ஆகஸ்ட் 8. தொடங்கின இடம் எங்க அப்படின்னா, ஆகஸ்ட் கிராந்தி மைதான், ஆகஸ்ட் கிராந்தி மைதான் அல்லது கோவாலியா டாக் மைதான். இங்கதான் ஆகஸ்ட் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டது வெள்ளையனை வெளியேறு இயக்கம். சரி, இதை தொடங்குதுன்னா டைரக்டா ஆகஸ்ட் 8ஆம் தேதி இதெல்லாம் தொடங்கியாச்சு. அதுக்கு முன்னாடி எதுவும் ப்ரீ பிளான் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டா, 42ல இது ஆகஸ்ட் 8. அதுக்கு முன்னாடியே இதே 1942ல வர்தால எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருப்பாங்க. அதுக்காக இது காங்கிரஸ் கூட்டம் அப்படின்லாம் கிடையாது. காங்கிரஸ் ஒரு வருஷம் பார்ப்போம்ல, அது கிடையாது. வர்தால ஒரு கூட்டம் நடக்குது, கான்ஃபரன்ஸ் நடக்குது வர்தா அப்படிங்கிற இடத்துல. இந்த கான்ஃபரன்ஸ்ல முடிவெடுத்துதான் 1942 ஆகஸ்ட் 8ல தொடங்கினதா குவைட் இந்தியா மூவ்மெண்ட். அப்போ 1942ல வர்தா அப்படிங்கிற இடத்துல எல்லாரும் கூட்டம் போட்டு விவாதிச்சதுக்கு அப்புறம் தான் தொடங்கினது இந்த குவைட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது 1942. ஏன்னா பிரச்சனை பெருசாயிடுச்சு, உலக நாடுகளே யுத்தத்துல இருக்குது. இந்த நேரத்துல நம்ம இந்தியாவுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அதாவது போர்ல இருக்கிறவங்க கூட போனா உயிர் தான் அப்படின்னு இருக்கும். ஆனா போருக்கே போகாம அங்க இருந்து பதட்டம் இருக்குல்லையே, அது இன்னும் பெரிய பதட்டம். 1942 காந்தி இந்தியா விட்டு உடனடியாக வெள்ளக்காரன் வெளில போயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாரு 1942. அப்பதான் காந்தி இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தினாரு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி போராட்டம் தொடங்கினது. அன்னைக்கு நைட்டே ஆகஸ்ட் 9 அதிகாலை கைது செய்யப்பட்டாச்சு எல்லா தலைவர்களும். இந்தியால எந்த தலைவர்களும் இல்லை, எல்லாத்தையும் கைது பண்ணியாச்சு. எல்லா லீடர்ஸையும் கைது பண்ணியாச்சு. சிறைகள்லாம் நிறைஞ்சு வழியுது. ஆகஸ்ட் 8ன்னா ஆகஸ்ட் நைட்டு 9 மணிக்கு, சரி, அடுத்த நாள் காலையில அதிகாலையில 9ஆம் தேதி பெரிய அளவுல போராட்டம், எல்லா தலைவர்களும் கைது பண்ணியாச்சு. அப்போ இந்த குவைட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றவங்களே வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இதுல எல்லா தலைவர்களும் கைது ஆயிடுச்சுன்னா அப்ப இந்த போராட்டத்தை வழி நடத்தினது யார்? ஓன்லி ஃபாலோவர்ஸ் மட்டும்தான், தொண்டர்களாலே வழிநடத்தப்பட்ட ஒரு போராட்டம். சரி, இப்போ 1942 தானே இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போராட்டம் தொடங்கியிருக்கோம். இத பிரிட்டிஷ் எதிர்த்து தொடங்கியிருக்கோம். ஏன் இதை தொடங்குறது காரணம்? ஜப்பான் இன்வைட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற காரணம் முக்கியமானது. சரி, இப்போ 42ல குவைட் இந்தியா மூவ்மெண்ட் தொடங்கியாச்சு, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறத இந்திய அளவுல காந்தி தொடங்கியாச்சு, காந்தியை கைது பண்ணியாச்சு, கஸ்தூர்பா காந்தியை கைது பண்ணியாச்சு, எல்லாரும் சிலையில் இருக்காங்க.
இன்னொன்னு ஐயா காமராஜர் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணியாச்சு. இந்த குவைட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிற ப்ரொடெஸ்ட் முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல ராஜபாளையத்துல பயங்கர தீவிரமா நடந்தது. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல எக்ஸாக்டா சூலூர் அப்படிங்கிற இடம், அங்க இந்த போராட்டம் தீவிரமா நடந்தது. அப்ப வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறது ராஜபாளையத்தில் தீவிரமா நடந்தது. அப்புறம் கோயம்புத்தூர் சூலூர்ல இந்த போராட்டங்கள் தீவிரமா நடந்தது. சரி, இதெல்லாம் சரி. நம்ம மெட்ராஸ்ல இந்த குவைட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு ஆதரவு இருந்ததா இல்ல எதிர்ப்பு இருந்ததா அப்படின்னா, நம்ம கடைசியா காங்கிரஸோட சிஎம் இருந்தது ஐயா ராஜாஜி. ராஜாஜி என்ன சொல்றாரு? ராஜாஜி ஐயா மகாத்மா காந்தியும் சம்பந்தி தான் இல்லையா? அப்போ இந்த குவைட் இந்தியா மூவ்மெண்ட் தொடங்கினது யாரு? மகாத்மா காந்தி. இப்போ ராஜாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ கிரிப்ஸ் தலைமையில ஒரு டீம் வந்தது இந்தியாவுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க? நமக்கு சீக்கிரமே சுய அரசாங்கம்லாம் தர்றோம், அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு நீங்க காங்கிரஸ் இவ்வளவு தூரம் இந்த போராட்டத்தை நடத்துறீங்க? அதான் கிரிப்ஸ் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, நமக்கு சுய அரசாங்கம்லாம் தருவோம்னு. அதற்குள்ளேயே நீங்க போராடணும் அப்படின்னு ராஜாஜிக்கு இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்து மேல பயங்கரமான அதிருப்தி. ராஜாஜி இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தையும் எதிர்த்தாரு. அதே எழுதிங்க, ராஜாஜி அப்போது கேட்டுங்க, வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தை எதிர்த்தார் ராஜாஜி. ஒண்ணு. இது போக காங்கிரஸை விட்டு வெளியேறிட்டாரு ராஜாஜி. லெஃப்ட் ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸை விட்டு வெளியேறிட்டார் ராஜாஜி 1942. அதெல்லாம் காந்தி கண்டுக்கல. என்னாலும் சரி போராட்டம் அது மட்டும் நடக்கும், நாங்க ஜெயிலுக்கு போனா என்ன, தொண்டர்கள் எப்படியாவது போராட்டம் நடத்துங்கன்னு அவர் ஒரு பக்கம். இப்படின்னு 42வது வருஷம் பயங்கரமான பிரச்சனையில தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த குவைட் இந்தியா மூவ்மெண்ட்னு ஒரு போராட்டத்தை சொல்லியிருக்கோம் இல்லையா? இத இந்தியா முழுக்க எல்லாரும் ஆதரிச்சாங்க. யாரெல்லாம் அப்போஸ் பண்ணாங்க அப்படிங்கறது லிஸ்டே கூட இல்லை. வெள்ளையனே வெளியேறிய போராட்டத்தை யாரெல்லாம் எதிர்த்ததுன்னு கேட்டா ஐயா ராஜாஜி முதல் ஆளு பயங்கரமா எதிர்த்தார். ஒண்ணு. தலைவரா நம்ம சொல்றோம். வேற என்ன அமைப்புகள்லாம் எதிர்த்தது அப்படின்னு கேட்டா ஹிந்து மகாசபா பயங்கரமா எதிர்த்தாங்க. இந்து மகாசபா நம்ம குவைட் இந்தியா மூவ்மெண்ட்டை பயங்கரமா அப்போஸ் பண்ணாங்க. சரி, எதுக்கு அவங்க அப்போஸ் பண்ணணும்? இவங்களுக்கும் இந்த குவைட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஹிந்து மகாசபா அப்படிங்கிறது இந்துக்களுக்கான ஒரு அமைப்பு. 1915ல தொடங்கப்பட்டது. இப்போ இந்த குவைட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இது யாரை நம்ம வெளியில போக சொல்றோம்? பிரிட்டிஷ்காரங்க. அப்ப பிரிட்டிஷ்க்கும் ராஜாஜிக்கும் எதிரி, பிரிட்டிஷ்க்கும் ஹிந்து மகாசபாவும் எதிரி தான் கண்டிப்பா இல்லையா? அப்போ இந்த குவைட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறத ஏன் ஹிந்து மகாசபா எதிர்க்கிறாங்கன்னா, அதான் பிரிட்டிஷ்காரன் வந்திருக்கான், வந்து நமக்குன்னு சுய அரசாங்கம்லாம் அமைக்கிறதுக்கு வழிவகை சொல்லியிருக்கான். அதுக்குள்ள ஏன் நாம பிரிட்டிஷ்காரனை மீண்டும் மீண்டும் போர் அடிக்கிற பிரிட்டிஷ்காரனை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு ஹிந்து மகாசபாவும் வெள்ளையனே வெளியேறிய போராட்டம் அப்படிங்கிறது தேவையில்லாத வேலை நடத்தவே கூடாது அப்படின்னு தான் இருந்தாங்க. அடுத்து முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் பயங்கரமான ஹாப்பி. என்ன, இந்த குவைட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஹாப்பின்ற பாருங்க அப்போஸ் பண்ணது. முஸ்லீம் லீக்கும் பயங்கரமா அப்போஸ் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுல இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஹிந்து முஸ்லீம் அப்படின்லாம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த காங்கிரஸ்காரங்க. ஒருவேளை பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுத்து வெளியில போயிட்டானா அடுத்த செகண்டே இங்க மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இனவாரியம், மொழிவாரியம், மதவாரியான பிரச்சனை தொடங்கிடும் அப்படிங்கிறது மட்டும் அன்னைக்கு இருந்தது. அப்போ இந்த முஸ்லீம் லீக் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை விட்டு போயிட்டானா இங்க ரூல் பண்ண போறது யாரு? ஹிந்துஸ்னா யாரு? காங்கிரஸ். அப்போ காங்கிரஸ் தானே நாங்க தனிநாடு கேட்கிறோம், அது கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இந்த பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுக்கு விட்டு போறதுக்குள்ள எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கறதுதான் இந்த முஸ்லீம் லீக். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, 2ஆம் உலக போர்ல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரர்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, அவன் நம்ம நாட்டுல தானே இருக்காங்க, பேரெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு முஸ்லீம் லீக் இருக்காங்க. அடுத்து சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. சிபிஐ என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டிஷோட சைடு தான் யார் இருக்கா? ரஷ்யா. எதிரில் இருக்கிறதா ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி. இப்ப ரஷ்யா கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, 2ஆம் உலக போர்ல பங்கெடுத்துக்கிறது எங்களுடைய ரஷ்யா, சோவியத் யூனியன். அப்படி இருக்கும்போது சோவியத் யூனியனை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா அது பிரிட்டிஷ் எதிர்க்கிறதா அர்த்தம். பிரிட்டிஷ் எதிர்க்கிறது யாரா? சோவியத் யூனியனை எதிர்க்கிறதா அர்த்தம். அப்ப நம்ம இந்தியால இருக்கக்கூடிய எல்லாரும், அதாவது முக்கியமா கம்யூனிஸ்ட் சொல்றது, நாங்க ஏன் குவைட் இந்தியா மூவ்மெண்ட் அப்போஸ் பண்றோம் அப்படின்னா, குவைட் இந்தியா மூவ்மெண்ட் யாரோடது? பிரிட்டிஷ்காரோடது. அப்போ இந்த பிரிட்டிஷ் கூட இருக்கிறது யாரு? ரஷ்யா. அப்ப நாங்க பிரிட்டிஷே எதிர்க்கிறது ரஷ்யாவை எதிர்க்கிற மாதிரி ஆயிடும். அதனால இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்போசிட் குவைட் இந்தியா மூவ்மெண்ட். இது புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருக்கா இந்த இடத்துல? குவைட் இந்தியா மூவ்மெண்ட் ஏன் அப்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது?
குவைட் இந்தியா மூவ்மெண்ட்டை ஏன் இவங்கள அப்போஸ் பண்ணாங்க? ஹிந்து மகாசபா அப்போஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? இங்க ஃபுல்லா இந்துக்கள் இருக்கணும். எப்போ இந்த இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டே போயிடணும். அதான் சரின்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ இஸ்லாமியர்கள் எப்போ நாட்டை விட்டு போவாங்க? பிரிட்டிஷ்காரன் முதல்ல சீக்கிரமா அந்த போரெல்லாம் முடிச்சுட்டு வந்தா தானே நமக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரன் எதுக்கு தேவையில்லாம நீங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஹிந்து மகாசபா. முஸ்லீம் லீக் என்ன காரணம்? நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார். கேக்குது சார், கேக்குது. முஸ்லீம் லீக் என்ன காரணம்? பிரிட்டிஷ்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த இந்திய நாட்டுல நாம ஒரு தனி நாடு கேட்டாலும் கிடைக்கும். ஒருவேளை பிரிட்டிஷ்காரன் நாளைக்கு போயிட்டா அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டியா நாட்கள் இருக்காங்களே அவங்கதான் அவங்க சொல்றதுதான் முஸ்லீம் லீக் கேட்டாகணும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரிட்டிஷ்காரன் இருக்கிறதுக்குள்ள நம்ம தனி நாடு வாங்கிக்கணும். அப்போ பிரிட்டிஷ்காரன் இருக்கிற வரைக்குள்ள நமக்கு சேஃப்டி கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பிரிட்டிஷ்காரனுக்கு நாம ஏன் தொல்லை பண்ணணும்? அவனாலதான் நமக்கு தனி நாடே கிடைக்கும் போது அவனை பிடிச்சி நாம ஏன் தொல்லை பண்ணிட்டு அப்படின்னு அவங்க இருக்காங்க. சிபி என்ன சொல்றாங்க? எங்களுடைய கம்யூனிஸ்ட் நாடு ரஷ்யா. அப்ப ரஷ்யா எந்த அணியில இருக்கு? பிரிட்டிஷோட அணியில இருக்கு. அதனால நாங்க இந்த முறை பிரிட்டிஷ்க்கு எதிர்க்கல. ஏன்னா பிரிட்டிஷ் எதிர்க்கிறான்னு அர்த்தம், ரஷ்யாவே எதிர்க்கிறதா இருக்கும். அதனால நாங்க கம்யூனிசவாதிகள், ரஷ்யாவோட கோட்பாடு ஒருபோது நாங்க பிரிட்டிஷ் எதிர்க்க போறதில்ல அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப பிரிட்டிஷ் எதிர்க்கிறதுல என்ன எதிர்க்கிறது இல்லைன்னு என்ன அர்த்தம்? குவைட் இந்தியா மூவ்மெண்ட் எதிர்க்க போறது இல்ல அப்படிங்கிறது. சரி, குவைட் இந்தியா மூவ்மெண்ட் அப்போஸ் பண்றாங்க, பிரிட்டிஷ் எதிர்க்கல. ஏன்னா குவைட் இந்தியா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது யாரு? காங்கிரஸ். சரி, இப்படின்னு 1942ல நிலைமையில் போயிட்டு இருந்தது. இந்த குவைட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தொடங்கினது யாரு? காங்கிரஸ். காங்கிரஸ்னா யாரு? மகாத்மா காந்தி. ஆனா காந்திக்கு எதிரா இவங்க எல்லாம் இருந்தாங்க. பிரிட்டிஷ்க்கு ஆதரவாகவும் காங்கிரஸ்க்கு எதிராகவும் யாரு? முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அப்புறம் ஐயா ராஜாஜி. சரி, இப்ப ராஜாஜி காங்கிரஸை விட்டு வெளியே வந்துட்டாரு. இவ்வளவு நடந்துட்டு இருக்கு 1942ல. இந்த போராட்டம் மட்டும்தான் இருக்கிறதுலே வரலாற்றுல ரொம்ப குறுகிய காலகட்டத்துல நடந்த ஒரு போராட்டம். 42ல தொடங்கி ஆகஸ்ட் 8ல தொடங்குச்சு. அது உடனே ஒரு மாசத்துக்குள்ள எல்லா தலைவர்களும் கைது பண்ணியாச்சு. அதனால இந்த போராட்டம் பெரிய அளவு நடக்கல. ரொம்ப குறுகிய காலகட்டத்துல நடந்தது. இப்போ தொண்டர்களாலே நடத்தப்பட்ட போராட்டம் சொன்னா தலைவர்களே இல்லாம அது எப்படி நடந்தது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் உஷா மேத்தா. உஷா மேத்தா யாரு? அண்டர் கிரவுண்ட் ரேடியோ ஸ்டேஷன் நடத்தாங்க. அதாவது ரகசிய வானொலி. ரகசிய வானொலி, அண்டர் கிரவுண்ட் ரேடியோ ஸ்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இங்க போராட்டங்கள்லாம் தொண்டர்களால நடத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் எப்ப நடக்குது, எந்த ஊர்ல நடக்குது அப்படின்னு காலையில ஒரு 8:30 மணிக்கு ஒன்றும், நைட்டு 8:45 ஒன்றும் அந்த ஒரு ரகசியமான ஒரு டியூனை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணி அதன் மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்திட்டே இருந்தாங்க இந்த உஷா மேத்தா. அங்க இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நைட்டு கோயம்புத்தூர்ல இருக்காங்கன்னா நாளைக்கு காலையில மதுரையில இருப்பாங்க. இப்படியே மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃப்ரீக்வன்சி செட் பண்ண வேண்டியது, இந்த செய்தி அனுப்ப வேண்டியது, அது மக்களுக்கு போய் சேருது. இப்படியே தான் நடந்துட்டு இருக்குது. கடைசியில உஷா மேத்தாவை கைது பண்ணி பயங்கரமான குடும்பம் கொடுத்துறாங்க. அப்போ இந்த உஷா மேத்தா கொண்டு வந்ததுதான் அந்த ரகசிய வானொலி அமைப்பு. அதை கொண்டு வந்தது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உஷா மேத்தா. சரியா? அப்போ தலைவர் தொண்டர்களால மட்டுமே இந்த போராட்டம் வெற்றி அடைகிறது காரணம் யாரு? முக்கியமானது இந்த உஷா மேத்தா. இன்னொன்று சொன்னோம் இல்லையா, காலை 8:30 ஒன்று, நைட்டு 8:45 ஒன்று. அந்த நேரம் மட்டும்தான் இந்த தேசபக்தி சார்ந்து இதெல்லாம் பேசுறதெல்லாம், அது போக தேசபக்தி பாடல்களும் போடுவாங்க. அதுக்கெல்லாம் இடையில தான் இங்க போராட்டம் நடக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றது. சரியா? இப்படின்னு 1942ஆம் ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்தது. இப்போ உலக போரும் அங்க நடந்துட்டு இருக்கு. இங்க இந்தியாவுக்குள்ள போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்போ பிரிட்டிஷ்க்கு மிகப்பெரிய கஷ்டமான காலகட்டம். இந்த நேரத்துல 1944ல மே மாதம் காந்தியை கைது பண்றாங்க, ரிலீஸ் பண்றாங்க. காந்தி விடுதலையானார். 1944 மே மாதம் காந்தியில இருந்து எல்லா தலைவர்களையும் விடுதலை பண்ணியாச்சு. வந்து பார்த்தா இங்க வைஸ்ராய் யார் இருக்கா அப்படின்னா, புது வைஸ்ராய் இருக்காரு. 1943ல இருந்து 47 வரைக்கும். அவர் தான் யார் அப்படின்னா, லார்டு வேவர். நியூ வைஸ்ராய் இவர் தான். இனி இவரோட காலம் 1943ல இருந்து 47. இப்போ காந்தி வெளில வந்திருக்காரு 1944ல. இப்போ லார்ட் லின்லித்கோவுக்கு அப்புறம் இங்க வந்தது வைஸ்ராயா இருக்கிறது லார்டு வேவர். இப்போ காந்தி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்துல நம்ம ராஜாஜி ஒரு பிளானை போடுறாரு. 1944ல சிஆர் பிளான், சி ராஜகோபாலாச்சாரியார் பிளான் அல்லது சிஆர் திட்டம் அப்படின்னு எழுதிக்கணும். சரி, இவரோட திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா, 1944ல பெரிய பிரச்சனை என்ன? ஒரு பக்கம் மகாத்மா காந்தி, இன்னொரு பக்கம் யாரு? ஜின்னா. ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? காந்தி ஒருபோது இந்திய நாட்டை பிரிக்க கூடாதுன்றாரு. ஆனா ஜின்னா என்ன சொல்றாரு? எங்களுக்கு தனிநாடு வேணும்னு கேட்டிருக்காரு. ரெண்டு பேரும் எதிர் முனையில இருக்கக்கூடிய ஆட்கள்.
அப்போ ராஜகோபாலாச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய திட்டம் என்னவா இருக்குன்னா, நம்ம ஆட்சி அமைக்கிறது இதெல்லாம் 2வது பக்கம் இருக்கட்டும். என்னோட திட்டம் என்னன்னா, இந்த காந்தி ஜின்னாவுக்கும் தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை. 2 பேரும் உட்கார வச்சு பேச வச்சா பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்படிங்கிறது ஐயா ராஜாஜியோட பிளான். அப்ப ராஜாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல நாம இந்தியன் நேஷனல் காங்கிரஸா இருக்கட்டும், முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், நாம எல்லாம் முதல்ல ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்து சுதந்திரத்துக்கு போராடி சுதந்திரத்தை வாங்குவோம். நாம முதல்ல ஒற்றுமையா இருக்கணும் டு கெட் ஃப்ரீடம். சுதந்திரம் அடைவதற்கு நாம் அனைவரும் முதலில் ஒற்றுமையா இருக்கணும். ஒண்ணு. சரி, இப்ப ஒற்றுமையா இருந்து ஒருவேளை சுதந்திரத்தை வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்? நாம இங்க ஒரு சரியான அரசாங்கத்தை அமைக்கணும். ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட். சரியான அரசாங்கத்தை நிறுவ வேண்டும். அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் அரசாங்கம் அமைஞ்சிருச்சு, நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, அரசாங்கம் அமைச்சாச்சு. அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இஸ்லாமிய மக்களுக்கு தனிநாடு தான் வேணுமா அப்படின்னு ஒரு ஓட்டிங் வைக்கிறேன். ஓட்டிங் யாருக்கு? செப்பரேட் ஸ்டேட் வேணும்னு சொல்ற ஐயா ஜின்னாவோட சைடுக்கும், இன்னொன்னு ஜாயிண்ட் எலக்டரேட்னாலும் சரி அப்படின்னு நிக்கிறாரு நம்ம மகாத்மா காந்தி. இப்படின்னு 2 பக்கமும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ இந்திய தேசிய காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து நம்ம சுதந்திரத்தை வாங்குவோம். சுதந்திரத்தை வாங்கினதுக்கு அப்புறம் நாம ஒரு அரசாங்கத்தை அமைப்போம். அதுக்கப்புறம் நாம ஓட்டு போடுவோம். இதுல இஸ்லாமியர்கள்லாம் தனி தொகுதி தனி நாடு வேணும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அவங்களும் ஓட்டு போடணும், இவங்களும் ஓட்டு போடணும். உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் அதிகமான ஓட்டு வாங்கி அவங்களுக்கு தனி நாடு தான் வேணும்னு தான் தீர்மானம் ஆயிடுச்சா, தாராளமா பிரிச்சு கொடுத்துரும் அப்படின்னு யார் திட்டத்தை சொல்றா? சிஆர் ராஜகோபாலாச்சாரியார் சொல்றாரு. முதல்ல காங்கிரஸ் முஸ்லீம்களும் ஒற்றுமையா நின்று சண்டை போடணும், சுதந்திரத்தை வாங்கணும், சுதந்திரம் வாங்கி அரசாங்கத்தை அமைக்கணும். அரசாங்கத்தை அமைச்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே ஓட்டு வாங்கணும். கரெக்டா நம்ம இஸ்லாமியர்களுக்கு தான் முக்கியமா. நீங்க இதை கூட எழுத வேண்டாம், இஸ்லாமியர்கள் கூட போட்டுங்க. இஸ்லாமிய மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு கேட்கிறோம், உங்களுக்கு உண்மையிலேயே தனிநாடு வேணுமா அப்படின்னு கேட்டா, ஆமான்னு சொல்லியாச்சுன்னா தனிநாடு பிரிச்சு கொடுத்துருவோம், இல்லைன்னா இந்தியாவோட இருந்து போட்டோம் அப்படின்னு ராஜகோபாலாச்சாரியார் சொல்றாரு. இத கேட்டா முஸ்லீம் லீக் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பா எங்களுக்கு பெரிய அளவு இருக்கும் இல்லையா? காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒன்றிணைஞ்சு சுதந்திரம் வாங்கணும்னு சொல்றீங்க. சுதந்திரம் வாங்கியாச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பிரச்சனையை கொண்டு வந்துருவீங்க. அதனால இந்த சிஆர் திட்டத்தை ஜின்னாவோட சைடு ஏத்துக்கவே இல்லை. இதுவும் ஃபெயிலியர் தான். சிஆர் திட்டமும் தோல்வியில தான் முடிஞ்சிருச்சு. அவர் என்ன நினைச்சாரு, உலகத்துல பேசிட்டு இருக்க முடியாத பிரச்சனை என்ன இருக்கு, அதனால காந்திஜி நான் பேச வச்சிடலாம்னு பார்த்தாரு. அதுக்கு நாமெல்லாம் ஒற்றுமையா இருந்து சுதந்திரத்தை வாங்கணும்னு சொன்னாரு, ஆனா ஒன்றும் நடக்கல. அதனால இவரோட திட்டமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது 1944ல சிஆர் பிளான். அடுத்து 1945 தேசாய் லியாக்கத் பேக்ட். தேசாய் லியாக்கத் ஒப்பந்தம். தேசாய் அப்படிங்கிறது பூலாபாய் தேசாய் அப்படிங்கிறது ஃபுல் நேம். சரி, இப்போ லியாக்கத் அப்படிங்கிறது லியாக்கத் அலி கான். இந்த 2 பேத்துக்குமான ஒப்பந்தம் தான். சரி, இந்த ஒப்பந்தம் என்ன? தேசாய் அப்படிங்கிறது நம்ம காங்கிரஸ், லியாக்கத் அலி கான் அப்படிங்கிறது முஸ்லீம் லீக். சரி, இப்போ இவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் மிகப்பெரிய பார்ட்டி அப்படிங்கிறது இந்திய நேஷனல் காங்கிரஸ். ஓரளவுக்கு அவங்களுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டீம் என்ன அப்படின்னா ஆல் இந்தியா முஸ்லீம் லீக். சரி, இப்போ நாம என்ன முடிவு பண்ணோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தொகுதி இருக்காங்க, 10 சீட்டு காங்கிரஸ் கொடுக்குறோம்னா அதே 10 சீட்டு முஸ்லீம் லீக். அந்த மாதிரி இவங்களுக்கு 40% கொடுக்கணும்னா இவங்களுக்கும் 40%. அப்போ ரிமைனிங் இன்னும் எவ்வளோ இருக்கு? அது 20%. அப்போ இந்த 20% அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? நல்லா கவனிச்சுக்கணும். டிசாயும் லியாக்கத்தும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதுல இந்திய தேசிய காங்கிரஸும் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்கும் ஒவ்வொரு பக்கம். இதுல காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு சீட் ஒதுக்கினாலும் 2 பேரும் ஒரே அளவா பிரிச்சு எடுத்துக்கணும். அப்ப 40-40 கொடுத்தாச்சு. ரிமைனிங் 20% அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த 20% யாருக்கு அப்படின்னா, அந்தந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு அங்க சீக்கியர்கள் இருக்காங்கன்னா சீக்கியர்கள் ஓரளவுக்கு மைனாரிட்டியா இருக்காங்க. அப்ப அந்த சீக்கியர்களுக்கு ஒரு 20%. அதே தமிழ்நாட்டுல ஏதாவது லோயர் கம்யூனிட்டி இருந்தா அவங்களுக்கு 20%. ஒவ்வொரு ஸ்டேட்ல உள்ளவங்களுக்கும் இந்த 20% அப்படிங்கிறது. ரிமைனிங் 40% எப்படி இருக்கணும்? முஸ்லீம்களுக்கு தனியா 40%, காங்கிரஸ்ல உள்ளவங்க தனியா 40%. இப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த பிளான் ஒரு வகையில நல்லதுதான் இல்லையா? யாரும் பிரிஞ்சு போக தேவையில்லை, எல்லாத்துக்கும் ஈக்குவலா 40-40 ஆயிடும். ரிமைனிங் 20 இருந்ததுன்னா அதுல சென்டர்ல போட்டுடலாம் இல்லையா? அதாவது அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் கூட எழுதிங்க, சிறுபான்மையினர், அவங்களுக்கு ஒரு 20% அப்படின்னு பிரிச்சாச்சு. ஆனா இது செல்லுபடி ஆனதா அப்படின்னு கேட்டா, காந்திகிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஐயா, காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் எதுவாக இருந்தாலும் ஈக்குவலா பண்ணுவோம், சமம் பண்ணுவோம். அதனால 2 பேத்துக்கும் 40-40 கொடுத்துட்டு ரிமைன் 20 இருக்கக்கூடிய ஒரு மைனாரிட்டியா இருக்கக்கூடிய நம்ம சீக்கியர்களுக்கு கொடுத்துருவோம்.
இதே மாதிரி தமிழ்நாட்டிலே இல்லை எங்கெல்லாம் மைனாரிட்டி இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த பாயிண்ட்டை பயன்படுத்திக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கு காந்தி ஓகே சொல்லிட்டாரு, தாராளமா நான் ஏத்துக்கிறேன்ட்டாரு. ஆனா ஜின்னா இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு. ஜின்னா அப்போஸ்டு திஸ் ஜெசைலியாக்கத் பேக்ட். ஜின்னா அப்போஸ்டு திஸ் ஜெசைலியாக்கத் பேக்ட். ஏன் காந்தி ஓகே சொல்லிட்டாரு, ஆனா ஜின்னா என்ன சொல்றாருன்னா இந்த காங்கிரஸ்க்கு முஸ்லீம் லீக்கும் ஒரே மாதிரியான சீட்டு, சென்ட்ரல் ஒரு 20 போயிடுது. ஜின்னா என்ன சொல்றாருன்னா நாங்க கேட்டுட்டு இருக்கிறது தனி நாடு, இன்னும் நாங்க உங்களோட சேர்ந்து உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கிறது எங்களோட வேலை, எங்களோட நோக்கம் தனி நாடு மட்டும்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு ஜின்னா. அதனாலதான் இந்த திசாயிலியாக்கத்து ஒப்பந்தமும் ஃபெயிலியர்ல முடிஞ்சது. அப்போ முதல்ல நம்ம ராஜாஜி கொண்டு வந்திருந்தாரு சிஆர் பிளான், அதுவும் ஃபெயிலியர்ல முடிஞ்சது. இப்ப திசாயிலியாக்கத் பேக்ட் கொண்டு வந்தாச்சு, இதுவும் ஃபெயிலியர்ல முடிஞ்சது. அடுத்து இங்க வேவல் இருக்காரு, வேவல் தான் நம்ம புது வைஸ்ராயா பார்த்திருந்தோம் 1943 இருந்து 47 வரைக்கும். அந்த வேவல் என்ன பண்றாரு, பயங்கரமான ராஜதந்திரி கூட. அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த ஒருபோதும் இந்த இந்திய நாடு ரெண்டா பிரிஞ்சு போயிடக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கணும். அதுக்கு என்ன பிரச்சனை, எல்லா தலைவர்களும் கூட்டு பேச சரியா இருக்குமே அப்படின்னு வேவலோட பிளான் நடக்குது ஷிம்லால. இந்த ஷிம்லால நடக்கக்கூடிய இந்த கான்ஃபரன்ஸுக்கு ஒரு 21 லீடர்ஸ்க்கு இன்விடேஷன் போயிருந்துச்சு. 21 லீடர்ஸ்க்கு 21 தலைவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. எதுக்கு, வேவல் நான் வர சொல்றேன், உங்களுக்குள்ள பிரச்சனையை முதல்ல தீர்த்துரும் அப்படிங்கிறது அவரோட நோக்கம். இப்போ சிம்லா கான்ஃபரன்ஸ் நடக்குது, வேவல் தான் வைஸ்ராயா இருக்கிறாரு. 21 லீடர்ஸ்க்கு இன்விடேஷன் போயிருச்சு. ஜவஹர்லால் நேருல இருந்து ஜின்னால இருந்து எல்லாம் போயாச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேவல் சொல்றது இத்தனை வருட காலமா இந்தியா அப்படிங்கிறது ஒற்றுமையா தான் இருந்திருக்கு, அதனால ஒருபோதும் பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்கிறாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 21 லீடர்ல வந்தாச்சு. வேவலோட பிளானுமே என்ன அப்படின்னா யாரும் பிரிஞ்சு போயிடக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ 21 லீடர்ஸ்க்கு இன்விடேஷன் கொடுத்தாச்சு, அதுல எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாரும் வந்தாச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த காந்தி நாட்டை பிரிக்கூடான்றாரு, ஜின்னா தனியா பிரிச்சு எங்களுக்கு ஒரு நாடு வேணும்னு கேட்டுட்டு இப்படிப்பட்ட காலகட்டம். வேவெல்லாம் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாரு எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படி இப்படி, ஆனா இது யாரும் சரிப்பட்டு வரல. கடைசியில் என்னாச்சு, வேவலோட பிளானும் தோல்வியில தான் முடிஞ்சு போச்சு. சிம்லால கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்துல 21 தலைவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அதுல வந்திருந்தது எல்லாருமே ஒரு சில தலைவர்கள் தான் வந்திருந்தாங்க. கடைசியில வேவலால இதை பெரிய அளவுல எக்ஸிக்யூட் பண்ண முடியல. கடைசியில இந்த பிளானும் ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சது. ஏன்னா மனிதனை வச்சு என்னைக்கு அதை ஜெயிக்கிறது, அதனால இந்த பிளானும் ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சது, வேவல் பிளான் அப்படின்னு. அப்போ முதல்ல சிஆர் பிளான் ஃபெயிலியர், அதுக்கு முன்னாடி கிரிப்ஸ் மிஷன் அதுவும் ஃபெயிலியர், சிஆர் பிளான் அதுவும் ஃபெயிலியர், திசைலியாக்கத் பேக்ட் அதுவும் ஃபெயிலியர், இப்போ வேவலோட திட்டம் அதுவும் ஃபெயிலியர் தான் ஆயிடுச்சு. இப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. இதே நேரத்துல 1945 வேர்ல்டு வார் 2 அது முடிவுக்கு வந்துருச்சு. 1945 வேர்ல்டு வார் உலக போர் முடிவுக்கு வந்துருச்சு. இது வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி, 3 வருஷம்தான். 1945 வேர்ல்டு வார் 2 வந்திருக்கு. வேர்ல்டு வார் 2 அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி நேதாஜி இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்தது. 1948 45 வேர்ல்டு வார் 2 முடிவுக்கு வந்துருச்சு. 45 ஆகஸ்ட் 18ஆம் தேதி நேதாஜி இறந்த ஒரு செய்தியும் வந்துருச்சு. சரி, இப்போ இந்த உலகப்போர் முடிஞ்சதே, அதனால எதுவும் தாக்கம் இருந்ததா இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்டா உலகப்போர் முடிஞ்சு போச்சு ஒரு வழியா. 45 பயங்கரமான இழப்பு யாருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் தான். ஹெவி லாஸ், பெரிய இழப்பு. இப்போ 1945 வேர்ல்டு வார் 2 முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா பொருளாதார ரீதியா பயங்கரமான இழப்பை சந்திச்சிருந்தது பிரிட்டன் கவர்மெண்ட். எந்த அளவுக்கு அப்படின்னா
அந்த வருடம் 1925ல 45ல கிறிஸ்துமஸ் விழாவை கூட கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு பணம் இல்லை. அந்த அளவுக்கு பயங்கரமான கஷ்டம். அந்த பெரிய லாஸ் ஆயிடுச்சு பிரிட்டிஷ்க்கு. இது 1945ல உலகப்போர் முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப பிரிட்டிஷ்காரர் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, அங்க பிரிட்டன்ல ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அங்க புதிய பிரைம் மினிஸ்டர் யார் வரா அப்படின்னா கிளமெண்ட் அட்லி. இப்போ பிரைம் மினிஸ்டர் கிளமெண்ட் அட்லி என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரிட்டன்ல இருந்து ஏற்கனவே நம்ம நாட்டை பிரிட்டிஷை காப்பாத்துறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல நாம போய் இன்னொரு நாடான இந்தியாவை எங்க காப்பாத்துறது? அதனால இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு அதோட முடிச்சிடும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணதை செயல்படுத்தணும்னே அதுக்கு அங்க இருந்து கமிஷன் வருது. எங்க பிரிட்டன்ல இருந்து கமிஷன் ஃபார்ம் பண்ணி இங்க 1945ல இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. அந்த பிரச்சனையை சரி பண்ணணும், இந்திய நாட்டுக்கு சுதந்திரமும் கொடுக்கணும் அப்படின்னு பிரிட்டன்ல இருந்து ஒரு கமிட்டியை அனுப்பி விட்டாங்க. அப்ப அதிபராக இருந்தது யாரு? கிளமெண்ட் அட்லி. இனி அடுத்து நாம பார்க்க வேண்டியது 1946 கேபினட் மிஷன். கேபினட் தூதுக்குழு அப்படின்னு பேர். இதுல இருந்து நாம அடுத்த கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா up to 1950 சுதந்திரம் வாங்குற அளவுக்கு அடுத்த கிளாஸ் முடிச்சிடலாம். சரியா? 1946 கேபினட் மிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஞாபகம் வச்சுங்க, கேபினட் தூதுக்குழு. ஓகேவா? நாளைக்கு கிளாஸ் வச்சிருவோம். நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஓகே சார். நாளைக்கு ஈவினிங்கா சார் இல்ல மார்னிங்ல வச்சுக்கலாமா? இல்ல, ஈவினிங் இதே டைம்ல தான், 8:30. ஓகே ஓகே சார். ஒன்றும் பிரச்சனை இல்லையா இருக்கும்? மார்னிங்ல எதுவும் சஜஷன் வைக்கலாமா சார் இல்ல? எல்லாத்துக்கும் ஓகேனா காலையில ஓகே தானே? காலையிலனா நம்ம 5 மணிக்கெல்லாம் ஓகே வருமா? 5 மணி ஓகேங்களா? எனக்கு ஓகே. ஓகே தாங்களா? ரோஷினி, கர்ஷினி ஓகே தானே? எல்லாம் இருக்கிறீங்களா? ரோஷினி, அரவிந்த் ஓகே தானா? சார் ஓகே சார். சார் ஓகே சார். ஓகே தானா? சரி ஓகே. அப்போ காலைல 5 மணிக்கு வந்துருங்க. அப்படிலாம் முடிச்சு போயிடும். ஓகே, காலைல 5 மணிக்கு ஸ்டார்ட். இதே லிங்க்ல. ஓகே, லிங்க் நீங்க ஷேர் பண்ணிடுங்க சார். இதே லிங்க்ல வந்துருங்க. இதே லிங்க். சொல்லுங்க அரவிந்த். நாளைக்கு காலையில கிளாஸா சார்? காலைல 5 மணிக்கு சார். ஓகே சார். தேங்க்யூ சார். பேசுறேன்.